கிறிஸ்து இயேசுவுக்குள் மிகவும் அன்பாக நேசிக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பையும் வாழ்த்துதலையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். விசேஷ விதமாக எங்களுடைய அழைப்பினை ஏற்று மார்ஸ் மேடை என்ற தலைப்பின் கீழாக ஆண்டவருடைய மகத்துவமான உண்மைகளை தெரிந்து கொள்ளும்படி வந்திருக்கக்கூடிய அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் அன்பையும் வாழ்த்துதலையும் மறுபடியுமாக தெரிவித்துக் கொள்கின்றோம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நோட்டீஸ் பார்த்துருப்பீங்க. அதில் ஒரு முக்கியமான வசனத்தை போட்டிருந்து சில கேள்விகளை நம்ம கேட்டிருந்தோம். சரிங்களா? அந்த வசனத்தை படிச்சுட்டு அந்த கேள்விக்குள்ளாக நம்ம கடந்து போகலாம். பாருங்கள், அப்போஸ்தலர் 17ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். அப்போஸ்தலர் 17ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். அவர்கள் அவனை மார்ஸ் மேடைக்கு அழைத்து கொண்டு போய், நீ சொல்லுகிற புதிதான உபதேசம் இன்னதென்று நாங்கள் அறியலாமா? பார்த்தீங்களா? அவர்கள் அவரை மார்ஸ் மேடைக்கு அழைத்து கொண்டு போய், அதாவது ஏத்தேன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பட்டணம் இருக்குது. அங்கே இருக்கக்கூடிய ஜனங்கள் அப்போஸ்தலனாகிய பவுலை மார்ஸ் மேடை அப்படின்னு இடத்து கூட்டிகிட்டு போயிட்டு சில கேள்விகள்லாம் கேட்குறாங்க. சரிங்களா? அப்போ அதை தான் நாங்கள் நோட்டீஸில் போட்டிருந்தோம். இதுவரை உலகம் அறிந்திராத ஒரு உண்மை தெய்வத்தை பற்றிய ஒரு சத்தியங்களை தான் பவுல் அங்கே பேசியிருக்கான்றதை நம்ம அதில் போட்டிருந்தோம். அப்போ அந்த காரியம் என்ன பண்ண போகிறோம்னா இப்போ நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். சரிங்களா? அப்போ அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, வழக்கமாக நம்ம கவனிக்கிற மாதிரி நிதானமாக கவனிக்கலாம். நம்ம எல்லாருக்குமே பொதுவானது வேதாகமம். சரிங்களா? நீங்கள் எந்த பைபிளில் வேணாலும் எடுத்து நீங்கள் படிக்கலாம். எதில் படித்தாலுமே உண்மைகள் என்றைக்குமே மாறப்போகிறதுன்றது எல்லாருக்குமே தெரியும். சரிங்களா? அதனால் இந்த பைபிள் தான் படிக்கணும்லாம் கிடையாது. நீங்கள் எது வேணால் எடுத்து படித்து பாருங்கள். எல்லாத்துலேயுமே ஒரே மாதிரி தான் போட்டிருப்பாங்க. சீர்தூக்கி பார்க்க வேண்டும், அது மட்டும் கடமைகள். அப்போது அப்போஸ்தலனாகிய பவுல் யாருன்னு சொல்லி எல்லாருக்குமே தெரியும். கிறிஸ்தவர்கள் என்று சொல்லக்கூடிய எல்லா ஜனங்களுக்குமே அப்போஸ்தலர்கள் யாருன்னு சொல்லி தெரியும். அவர்கள் முதலாக நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய சீஷர்களாக இருந்து பின்பு இந்த அழைப்புக்குள்ளாக என்ன பார்த்தீங்கன்னா அவங்க உறுதிப்படுத்தப்பட்டிருக்காங்கன்னு நமக்கு தெரியும். அதில் விசேஷ விதமாக அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன பண்ணியிருக்காருன்னா தேர்ந்தெடுத்திருக்கார் நம்முடைய ஆண்டவர். பாருங்க, கலாத்தியரில் 1ஆம் அதிகாரம் 1-2 வசனங்கள் வாசிங்க. கலாத்தியர் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல், மனுஷராலும் அல்ல, மனுஷன் மூலமாயும் அல்ல, இயேசு கிறிஸ்துவினாலும் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பின பிதாவாகிய தேவனாலும் அப்போஸ்தலனாய் இருக்கிற பவுலாகிய நானும். பார்த்தீங்களா? சாதாரணமாக இந்த ஒரு மனிதன், பவுல் சொல்லக்கூடிய மனிதன் சாதாரணமாக அப்போஸ்தலன் ஆகலன்னு சொல்ல வர்றார். மனுஷனாயும் அல்ல, மனுஷன் மூலமாகவும் அல்லன்னு சொல்கிறார். இதெல்லாம் ஏன் சொல்கிறாரு, எழுதி கொடுத்துருக்காரு நம்முடைய பைபிளில் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நாம் படிக்கிறது பரிசுத்த வேதாகமம். இந்த வார்த்தைகளின் அடிப்படையில் தான் கிறிஸ்தவம் கட்டப்பட வேண்டும் அப்படின்றது தான் உண்மை. அதனால தான் அவ்வளோ தீர்க்கமாக ஒவ்வொரு சாட்சிகளும் வேதாந்தத்துக்குள்ளாக எழுதி கொடுக்கப்பட்டிருக்கிறதுக்காக தான் இது நம்ம வாசித்தோம். அப்போது இப்படி தேர்ந்தெடுக்கப்பட்ட அப்போஸ்தலனாகிய பவுல் மூலமாக தான் இந்த காரியங்கள் நமக்கு இங்கே காமிக்கப்பட்டிருக்கின்றது. ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த அடிப்படை நமக்கு தேவை. சரிங்களா? அப்போது இந்த பகுதிக்கு உள்ளே போகிறதுக்கு முன்னாடி அப்போஸ்தலனாகிய பவுலுடைய சில நிலைமைகள் நமக்கு தெரியணும். அப்போ அவர் முதல்ல சவுல் என்ற பேரில் தான் அந்த மனிதனை இந்த பூமியில் இருந்தார். நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினுடைய சீஷர்களை பார்த்திங்கன்னா அதிகமாக என்ன பண்ணார்னா ஒரு கொடுமைப்படுத்தினார், உபத்திரப்படுத்தினார்னு நமக்கு தெரியும். அதனால் என்ன பண்ணார்னா ஒரு பின்னாடி காலத்தில் ரொம்ப ஃபீல் பண்ணார்ன்றது நமக்கு தெரியும். சரிங்களா? அப்போது அந்த சூழ்நிலையில் என்ன பண்ணார்னா நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பரலோகத்தின் தேவனுடைய அந்த விருப்பத்தின் அடிப்படையில் அங்கே சவுலாக இருக்கக்கூடிய பவுல் என்ன பண்ணார்னா அவர் தேர்ந்தெடுக்கிறார் இந்த அப்போஸ்தலர் ஊழியத்துக்குன்னு சொல்லி நம்ம கவனிக்கிறோம். அப்போது அந்த இடத்துல பார்த்திங்கன்னா இந்த சவுல்ன்ற இந்த பெயர் முதலாக நமக்கு பவுல் சொல்லி காமிக்கப்பட்ட இடம் ஒன்று இருக்குது வேதாமத்துக்குள்ளாக. பாருங்கள், அப்போஸ்தலரில் 13ஆம் அதிகாரத்தில் 9ஆம் வசனம் வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 13ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். அப்பொழுது பவுல் என்று சொல்லப்பட்ட சவுல் பரிசுத்த ஆவியினால் நிறைந்தவனாய் அவனை உற்று பார்த்து. பார்த்தீங்களா? அப்போ இந்த இடத்துல இந்த பவுல் அப்படின்ற ஒரு பேர் இங்கே ரெக்கார்ட் பண்ணி கொடுக்குறாங்க இல்லையா நம்முடைய ஆண்டவர். அப்போ இந்த பேருடைய சில உண்மைகள் பேக்ரவுண்ட் நமக்கு தெரியணும். இந்த பேரை பற்றினான சில காரியங்கள். ஏன்னா சவுல்ன்ற ஒரு பேரை பற்றி எல்லாருக்குமே தெரியும். ஏன்னா பழைய ஏற்பாட்டு காலத்தில் முதல்ல இஸ்ரேல் ராஜ்யத்தை ஆளுகை செய்கிறதுக்காக ஒரு ராஜா வெளியே வந்தார். அந்த ராஜாவுடைய பேர் தான் சவுல் நமக்கு தெரியும். அப்போ அதே மாதிரி புதிய ஏற்பாட்டு காலத்தில் இங்கே சவுல்ன்ற பேர் இங்கே பவுலுக்கு ஏற்கனவே இருந்தது நமக்கு தெரியும். அப்போ சவுல்னால் என்ன அர்த்தம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இஸ்ரேல் ஜனங்கள்
அவர்களை வழிநடத்தக்கூடிய வகையில் ஒரு ராஜா இல்லாத சூழ்நிலையில் பரலோகத்தின் தேவனை பார்த்து முறையிட்டாங்க. எங்களுக்கு வந்து ராஜா வேணும்னு சொல்லி கேட்டார்கள் அப்படின்னு சொல்லி நமக்கு சாமுவேல் புத்தகத்தில் நீங்கள் படிச்சீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அப்போ அதனால தான் சவுல் அப்படின்னா என்ன அர்த்தம்னா என்று கேட்டார் அப்படின்னு சொல்லி அர்த்தமா. அதனால தான் ஆங்கிலத்தில் அதை புரிஞ்சுக்கணும்னு சொல்லி நம்ம நினச்சோம்னா ASKEDன்றது தான் ஆங்கிலத்தில் தமிழில் படிக்கும்போது என்று கேட்டார்னு சொல்லக்கூடிய அர்த்தம். ஏன்னா இஸ்ரேல் ஜனங்கள் கேட்டிருக்காங்க கர்த்தர்கிட்ட, எங்களுக்கு வந்து ராஜா வேணும்னு கேட்டிருக்காங்க, அதனால் சவுலுக்கு அந்த பேர் கொடுத்துருக்காங்க. ஆனால் அதுவே புதிய ஏற்பாட்டு காலத்தில் வரும்போது பார்த்திங்கன்னா இந்த பேர் வந்து இந்த பவுல் சொல்லக்கூடிய மனிதனுக்கு முன்னாடி இந்த பேர் இருந்தது நமக்கு தெரியும். ஆனால் ஏன் அதை பவுலாக மாற்றான்னு சொல்லி பார்த்திங்கன்னா, அவர் வந்து நம்முடைய ஆண்டவருடைய சீஷர்கள் அதிகமாக துன்பப்படுத்துறதுனால ரொம்ப ஃபீல் பண்ணார். அப்போது இனிமேட்டு பரலோகத்தின் தேவனுக்கு முன்பாக நம்முடைய ஆண்டவருக்கு முன்பாக என்ன நான் உயர்த்தக்கூடாது, நான் தொடர்ந்து இந்த ஒரு தாழ்மைக்குள்ளாகவே எனக்கு இருக்கணும் அப்படின்னு சொல்லி தான் பார்த்தீங்கன்னா அந்த பேர் வந்து அவர் எடுத்துக்கிட்டான்றது கூட பார்த்தீங்கன்னா வேதாமத்தில் சில சாட்சிகள் மூலமாக நமக்கு தெரிஞ்சுக்க முடியும்னு சொல்லி பார்க்குறோம். உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா எபேசியரில் 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் வாசிக்கும் பொழுது பவுல் வந்து தன்னுடைய தாழ்மையை குறித்து அங்கே பேசுவார். அதை வாசிக்கலாமா? எபேசியர் 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம், பரிசுத்தவான்கள் எல்லாரிலும் சிறியவனாகிய நான் கிறிஸ்துவனுடைய அளவற்ற ஐஸ்வர்யத்தை. பார்த்தீங்களா, எல்லாத்தை விட சிறியவனாகிய நான் சொல்லி காமிக்கிறார். அப்போது பவுல் அப்படின்ற வார்த்தையினுடைய அர்த்தம் பார்த்தீங்கன்னா ஸ்மால், சின்னது, சிறிய, லிட்டில் அப்படின்னு சொல்லக்கூடிய அர்த்தம். காரணம் என்னென்னா அது விரும்பி என்ன பண்ணார்னா அந்த பேரை அவர் ஏற்றுக்கொண்டார்ன்றது நமக்கு வேதாமத்தில் இங்கே சொல்லப்பட்டிருக்கின்றது புரிஞ்சுக்கிறோம். அப்போ அவருடைய நோக்கம் பார்த்திங்கன்னா இனிமே நம்முடைய பரலோகத்தின் தேவனுக்கு முன்பாக எந்த வகையிலுமே என்னை நான் உயர்த்தக்கூடாது அப்படின்ற ஒரு எண்ணத்தில் ரொம்ப தீர்க்கமாக செயல்பட்டவர் தான் அப்போஸ்தலனாகிய பவுல். அதனால தான் எல்லாத்துக்கும் மேலாக நம்முடைய ஆண்டவர் என்ன பண்ணார்னா அவரை உயர்த்தி காமிச்சார். இவ்வளோ ஊழியங்கள், இவ்வளோ பெரிய சத்தியங்களை அவர் மூலமாக வெளியே கொண்டு வந்தார். அப்போ என்னைக்கு நாம் வந்து நம்முடைய ஆண்டவருடைய பலத்தை கரத்துக்குள்ளே அடங்கியிருக்கோமோ அன்னைக்கு நம்மளை அவர் உயர்த்துவான்றதும் ஒரு மிகப்பெரிய சாட்சியாக இருக்குன்னு சொல்லி நம்ம கவனிக்கிறோம். ஸோ இப்படிப்பட்ட அப்போஸ்தலனாகிய பவுல் தன்னுடைய வாழ்க்கையில் வந்து நிறைய பிரச்சனைகள் என்ன பண்ணிக்காருன்னா அவர் சந்திச்சிருக்காருன்னு சொல்லி பார்க்குறோம். ஏன் இந்த இன்ட்ரடக்ஷன் தேவை அப்படின்னா, இப்போ அவர் இந்த மார்ஸ் மேடையில் வெளிப்படுத்தக்கூடிய உண்மைகள் பிரம்மாண்டமான உண்மைகள், சரிங்களா? அதனால தான் இது தேவை. அப்போது பவுல் தன்னுடைய வாழ்க்கையை இப்படி தொடங்கி போயிட்டுருக்கும் பொழுது இந்த பகுதி அப்போஸ்தலர் 17ஆம் அதிகாரம் வரும் பொழுது அவருடைய ஊழியத்தினுடைய பாதையில் 2வது பிரயாணம் அப்படின்னு நம்ம கவனிக்கிறோம், சரிங்களா? ஸோ அவர் வந்து ஒரு ஏறக்குறைய ஒரு 3 நல்ல பிரயாணம் பண்ணியிருக்காரு, ஒரு 4வது பிரயாணம் கூட அவர் பண்ணியிருக்காரு. அதில் முக்கியமாக 2வது பிரயாணத்தில் தான் இந்த ஒரு சம்பவம் பார்த்திங்கன்னா நடந்திருக்குன்றது நமக்கு தெரிய வருது வேதாமத்துக்குள்ளாக. அப்போ இந்த ஏத்தேன்ஸுக்கு போகிறதுக்கு முன்னாடி அப்போஸ்தலனாகிய பவுல் பார்த்திங்கன்னா மாசிடோனியா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சிட்டி இருக்குது. ஸோ அங்கே என்ன பண்ணாருன்னா அவர் போயிருக்கார். அதாவது நம்ம அலெக்சாண்டர் இருக்கார் இல்லையா, அலெக்சாண்டர் கிரேட், அவருடைய ஊர் தான் பார்த்திங்கன்னா மாசிடோனியா. ஸோ அங்கே இருக்கக்கூடிய இடத்துக்கு என்ன பண்ணார்னா அவர் போய் வந்து சில பிரசங்கங்களில் அவர் பண்ணியிருக்காரு. பாருங்கள், அப்போஸ்தலரில் 16ஆம் அதிகாரத்தில் 12ஆம் வசனம் வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் முதல், அங்கே இருந்து மக்கதோனியா தேசத்து நாடுகளில் ஒன்றிற்கு தலைமையானதும் ரோமர் குடியேறியதுமான பிலிப்பு பட்டணத்துக்கு வந்து அந்த பட்டணத்தில் சில நாள் தங்கியிருந்தோம். ஓய்வு நாளில் நாங்கள் பட்டணத்துக்கு வெளியே போய் ஆற்றின் அருகே வழக்கமாய் ஜெபம் பண்ணுகிற இடத்தில் உட்கார்ந்து அங்கே கூடி வந்த ஸ்திரீகளுக்கு உபதேசித்தோம். பார்த்தீங்களா? அப்போ இந்த மாசிடோனியான்னு சொல்லக்கூடிய ஒரு நாடு, அதில் இருக்கக்கூடிய முக்கியமான பட்டணம் தான் பிலிப்பின்னு சொல்லக்கூடிய ஒரு பட்டணம், சரிங்களா? ஸோ அங்கே போய் இவர் வந்து ஆண்டவருடைய சத்தியங்களை வந்து சொல்லியிருக்காரு. அங்கே ஒரு ஸ்திரீ என்ன பண்ணிக்கான்னு கேட்டிருக்காங்க. இன்றைக்கி பாருங்கள், சத்தியத்துக்குள்ளாக நிறைய பெரிய பெரிய கூட்டங்களை நம்பி தான் கிறிஸ்துவமே இருக்குது இல்லையா? அப்போது எங்கேயாவது பெரிய பெரிய கூட்டத்தை பார்த்துட்டாங்கன்னா இதுதான் உண்மையான சபை நினைக்கிறாங்க நிறைய பேர். ஆனால் பாருங்கள், வேதாமத்துக்குள்ளாக அப்படியே வந்து நம்முடைய ஆண்டவர் உண்மையை காமிச்சிருக்காரு. ஒரே ஒருத்தர் தான் அந்த ஸ்திரீ வந்து பவுல் சொல்லக்கூடிய அந்த சத்தியத்தை கேட்டிருக்காங்க நேரத்தில். அதுக்காக வந்து பெரிய பெரிய கூட்டங்கள் நான் தப்புன்னு சொல்ல வரல. ஏன்னா அப்போஸ்தலனாகிய பேதுரு வந்து பிரசங்கம் பண்ணும்போது 3000 பேர், 4000 பேர், 5000 பேர்லாம் வந்திருக்கிறாங்க. ஆனால் உண்மை வந்து எவ்வளோ தெளிவாக சொல்லப்பட்டிருக்கின்றது தான் முக்கியமான காரியம். அதுதான் நிதானிக்க சொல்கிறார் இடத்துல. அப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இவர் இந்த உண்மையை சொன்ன உடனே அந்த பட்டணத்தில் பெரிய பிரச்சனைகளை உருவாக ஆரம்பிச்சிருச்சு. இவர் பிடிச்சி வந்து ஜெயிலில் போட்டாங்க, சரிங்களா? அப்புறம் அதில் 23ஆம் வசனம் படிக்கலாம். அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம், அவர்களை அநேக அடி அடித்த பின்பு சிறைச்சாலையிலே வைத்து அவர்களை பத்திரமாய் காக்கும்படி சிறைச்சாலைக்காரனுக்கு கட்டளையிட்டார்கள். ஸோ ஜெயிலில் போட்டாங்களா?
ஜெயிலில் போட்ட உடனே அங்கே வந்து அவனுடைய கிருபையில் ரொம்ப சூப்பராக என்ன பண்ணார்னா பவுல் வெளியே வந்துட்டார். இதெல்லாம் ஒன்றுமே இந்த எல்லா காரியத்துக்குள்ளும் பார்த்திங்கன்னா ஆண்டோடைய உண்மையான சத்தியங்கள் உள்ளே புதைஞ்சிருக்குது. அதெல்லாம் இப்போ நம்ம கவனிக்கல. நம்முடைய நோக்கம் வந்து 17ஆம் அதிகாரத்தில் மார்ஸ் மேடையை குறித்து மட்டும்தான். சரிங்களா? அப்போ இப்படி ஜெயிலிருந்து ரிலீஸ் ஆனது உடனே அவர் மறுபடியும் பிலிப்பீன்ஸ் இருக்கக்கூடிய பட்டணத்தில் இருக்கக்கூடிய அந்த ஜனங்களுக்கு உபதேசம் பண்ணி அவங்க நல்லா என்கரேஜ் பண்ணிட்டு அவருடைய பிரயாணங்களை ஸ்டார்ட் பண்ணுறாரு. பாருங்கள், அதிலே வந்து அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரம் 40ஆம் வசனம் வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரம் 40ஆம் வசனம். அந்தபடி அவர்கள் சிறைச்சாலையிலிருந்து புறப்பட்டு லீதியாள் இடத்திற்கு போய் சகோதரரை கண்டு அவர்களுக்கு ஆறுதல் சொல்லி போய்விட்டார்கள். ஓகே, ஸோ அங்கேருந்து அவங்க கிளம்பி எங்கே போகிறாங்கன்னா பாருங்கள், முதல்ல பிலிப்பி பட்டணம், இங்கேருந்து கிளம்பி அடுத்து எங்கே போகிறாங்கன்னா தெசலோனிக்கே பட்டணத்துக்கு என்ன பண்ணுறாருன்னா பவுல் வந்து தன்னுடைய பிரயாணத்தை வந்து தொடங்குறாரு. பாருங்கள், அதில் அப்போஸ்தலர் 17ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் வாசிங்க. அப்போஸ்தலர் 17ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். அவர்கள் அம்பிபோலி பட்டணத்தையும் அப்போலோனியா பட்டணத்தையும் கடந்து தெசலோனிக்கே பட்டணத்துக்கு வந்தார்கள். அங்கே யூதருக்கு ஒரு ஜெப ஆலயம் இருந்தது. பவுல் தன் வழக்கத்தின்படியே அவர்களிடத்தில் போய் 3 ஓய்வு நாட்களில் வேத வாக்கியங்களின் நியாயங்களை எடுத்து அவர்களுடனே சம்பாஷித்து கிறிஸ்து பாடுபடவும் மரித்தோரிலிருந்து எழுந்திருக்கும் வேண்டியதென்றும் நான் உங்களுக்கு அறிவிக்கிற இந்த இயேசுவே கிறிஸ்து என்று காண்பித்து. பார்த்தீங்களா, அவர் எங்கே போனாலுமே இயேசு தான் கிறிஸ்து அப்படின்றது அவருடைய அடிப்படை உபதேசமே. ஸோ இது வந்து அநேகருக்கு வந்து ஒரு வேலை புரியாமல் இருக்கலாம். அதானே நம்முடைய ஆண்டவர் தானே, ரட்சகர் தானே அப்படின்னு சொல்லி ஏற்றுக்கிறோம் இல்லையா? ஆனால் அது சரியான ஒரு கோணம் கிடையாது. நம்முடைய ஆண்டவரை பற்றின உண்மைகள் சரியாக புரிஞ்சுக்கணும். அவர் வந்து உலக ரட்சகர், நம்முடைய மீட்பர். ஆனால் பரலோகத்தின் தேவனுடைய மகன்றதை என்ன பண்ணக்கூடாதுன்னா மறந்துடக்கூடாது. அதான் இங்கே பவுல் என்ன பண்ணுறாருன்னா எல்லா இடத்துலையுமே இந்த மாதிரி சொல்லி காமிக்கிறார். எந்த மாதிரி? இயேசுவே கிறிஸ்து. அந்த வார்த்தைக்கு அர்த்தம் இருக்குது. இப்போ நம்ம கவனிக்கலாம். ஸோ இப்படி அங்கே பிரசங்கம் பண்ண உடனே அங்கே பெரிய பெரிய பிரச்சனைகளை என்ன பண்ணிட்டாங்கன்னா சந்திக்க நேரிடப்பட்டது அங்கே. அப்போ நிறைய பேர், நிறைய எதிரிகள், எதிரிகள்லாம் பவுல் சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டாரு. அங்கேயும் அவர் உபத்திரப்படுத்துகிறாங்க. அப்போ அங்கேருந்து அவருடைய பிரயாணங்கள் என்ன பண்ணுறாங்கன்னா மறுபடியும் வேறு இடத்துக்கு ஒரு ட்ராவல் பண்ண ஆரம்பிக்கிறாரு. பாருங்க, அதிலே வந்து 10ஆம் வசனம் வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 17ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். உடனே சகோதரர் ராத்திரி காலத்திலே பவுலையும் சீலாவையும் பரையா பட்டணத்துக்கு அனுப்பிவிட்டார்கள். அவர்கள் அங்கே சேர்ந்து யூதருடைய ஜபாலயத்துக்கு போனார்கள். பார்த்தீங்களா, இப்போ நைட்டில் திருப்பி எங்கே போயிட்டாங்கன்னா பெரையான்னு சொல்லக்கூடிய ஒரு பட்டணத்துக்கு என்ன பண்ணிட்டாங்கன்னா அங்கே போயிட்டாங்களாம். அங்கேயும் இப்போ என்ன பண்ணுறாருன்னா இதே வேலைகளை தொடர்ந்து செய்கிறார். பாருங்கள், விசுவாசத்தில் எந்த அளவுக்கு ஒரு உறுதியாக ஒரு கிறிஸ்தவன் இருக்கணுன்றதுக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் ஒரு நல்ல ஒரு சரியான ஒரு முன் உதாரணம். அப்போ இயேசுவே கிறிஸ்து அப்படின்ற அந்த ஒரு உண்மைக்கு தன்னுடைய உயிரை வந்து எப்படிலாம் கொடுக்கலாம் அப்படின்னு வாழ்ந்தவர் தான் அப்போஸ்தலனாகிய பவுல். அப்போ இன்னைக்கு கிறிஸ்தவம் சொல்லக்கூடிய அந்த ஒரு வழிமுறைகள், வாழ்க்கை முறைகள் எப்படி போயிட்டுருக்குன்றது ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி. ஆனாலும் உண்மை தொடர்ந்து ஜெயிக்கும். சரிங்களா? நீங்கள் தொடர்ந்து படிங்க. 11ஆம் வசனம். அந்த பட்டணத்தார் மனோவாஞ்சையாய் வசனத்தை ஏற்றுக்கொண்டு. பாருங்க, எங்கேயாவது போய் ஒரு சத்தியம் சொன்னாங்கன்னா அங்கே சில நல்ல மக்கள் இருக்காங்க, மனோவாஞ்சையை ஏற்றுக்கிறாங்களாம். இன்றைக்கி எத்தனையோ வந்து உண்மைகள் வந்து வேதாந்தத்துக்குள்ளே வந்து வெளியே காமிக்கப்பட்டிருந்தும் கூட அநேகர் பார்த்தீங்கன்னா அதை மனவாஞ்சாக என்ன இருக்குது வேதாந்தத்துக்குள்ள அப்படின்னு அநேகர் கவனிக்கல. இருந்தாலும் இதெல்லாம் கடமைகள். சரிங்களா? பலன் எதிர்பார்க்கக்கூடாது. நம்முடைய வேலை என்னவோ அது மட்டும் செய்யணுன்றதை நம்முடைய ஆண்டவர் சொல்கிறார். அதை நம்ம செய்கிறோம். சரிங்களா? படிங்க. காரியங்கள் இப்படியா இருக்கிறது என்று தினந்தோறும் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்த்ததினால் தெசலோனிக்கேயில் உள்ளவர்களை பார்க்கலும் நற்குணசாலிகளாய் இருந்தார்கள். அதனால் அவர்களில் அநேகம் பேரும் கனம் பொருந்திய கிரேக்கரில் அநேக ஸ்திரீகளும் புருஷர்களும் விசுவாசித்தார்கள். பெரையாவிலும் தேவவசனம் பவுலினால் அறிவிக்கப்படுகிறது என்று தெசலோனிக்கேயரான யூதர்கள் அறிந்தபோது அங்கேயும் வந்து ஜனங்களை கிளப்பி விட்டார்கள். பார்த்தீங்களா, பிலிப்பி பட்டணத்திலையும் பிரச்சனை, தெசலோனிக்கே பட்டணத்துலேயும் பிரச்சனை, அடுத்து வந்து பெரையா பட்டணத்துலேயும் பிரச்சனை. இப்படி எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா உபத்திரவங்கள் வந்து சந்திக்காத நொடிகளே கிடையாது அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு. ஏன்னா அந்த விசுவாசம் அந்த மாதிரி. அதனால தான் நம்முடைய வாழ்க்கையும் அதே மாதிரி இருக்கணுன்றதை இங்கே சொல்லி காமிக்கிறார். சரிங்களா? இப்படி வாழ்கிறதுக்கு பேர் தான் கிறிஸ்தவன்ற ஒரு வாழ்க்கை நெறிமுறைகள்ன்றதை மறந்துடக்கூடாது. அப்போ இங்கே என்ன பண்ணுறாருன்னா அந்த உபத்திரங்கள் இங்கே தொடங்கின உடனே மறுபடியும் அவனுடைய வார்த்தைக்கு சொல்லும்படியாக என்ன பண்ணுறாருன்னா அவர் கிளம்பி போகிறாரு. இதுதான் இந்த பாடத்தினுடைய முக்கியமான ஒரு பேக்ரவுண்டு. சரிங்களா? இப்போ தொடர்ந்து படிங்க. அப்போஸ்தலர் 17ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். உடனே சகோதரர் பவுலை சமுத்திர வழியாய் போக அனுப்பிவிட்டார்கள். சீலாவும் தீமோத்தேயும் அங்கே தங்கியிருந்தார்கள்.
பவுலை வழிநடத்தினவர்கள் அவனை அத்தேனே பட்டணம் வரைக்கும் அழைத்து கொண்டு போய் அங்கே சீலாவும் தீமோத்தேயும் அதிசீக்கிரமாக தன்னிடத்திற்கு வரும்படி அவர்களுக்கு சொல்ல கட்டளை பெற்றுக்கொண்டு புறப்பட்டு போனார்கள். அத்தேனே பட்டணத்தில் பவுல் அவர்களுக்காக காத்து கொண்டிருக்கையில் பார்த்தீங்களா, இப்போதான் ஏத்தேன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய பட்டணத்துக்குள்ளாக என்ட்ரு ஆயிட்டார். அவர் என்ட்ரு ஆன உடனே வெயிட் பண்ணுறார். தன்னுடைய கிறிஸ்துக்குள்ளான சிநேகிதர்கள் 2 பேர் வரணுமா. பவுல் ஏன் வெயிட் பண்ணுறாருன்னா, அங்கே சீலாவும் தீமோத்தேயும் வரணுன்றதுக்காக அங்கே பவுல் வெயிட் பண்ணிட்டுருக்காங்க நமக்கு கவனிக்கிறோம் இல்லையா. அப்போ ஏத்தேன்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு சிட்டி எங்கே இருக்குன்னு சொல்லி கவனிக்கும் பொழுது கிரீஸ் இல்லையா, கிரேக்க நாடு, அதனுடைய முக்கியமான இடம் தான், ஒரு கமர்ஷியல் பிளேஸு, நிறைய ஞானிகள் இருந்த இடம் தான் இந்த ஒரு ஏத்தேன்னு சொல்லக்கூடிய இடம். அப்போ அங்கே வந்து பவுல் வெயிட் பண்ணுறாரு. அங்கே வெயிட் பண்ணும்போது இந்த சிட்டியில் ஏற்கனவே யூதர்கள் இருக்கிறாங்களாம். நல்லா கவனிங்க, இந்த சிட்டியில் ஏத்தேன்ஸ் சொல்லக்கூடிய சிட்டியில் யூதர்கள் அநேகர் இருக்கிறாங்க. அப்போ இந்த ஏத்தேன்ஸை பற்றின ஒரு இன்ட்ரடக்ஷன் நமக்கு தேவைப்படுது. ஏத்தேன்ஸ் அப்படின்னா ஏத்தீனா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கிரீக் வார்த்தை, ஒரு அர்த்தம் அங்கே கொடுக்கப்பட்டிருக்குது. என்ன அர்த்தம் சொல்லி பார்த்தீங்கன்னா, காடஸ் ஆஃப் விஸ்டம். அப்போது ஞானத்தின் கிரேக்க தெய்வம் அப்படின்றது தான் இந்த ஏத்தேன்ஸுடைய ஒரு அர்த்தம்ன்றது சொல்கிறாங்க. இப்போ ரோம் இருக்கு இல்லையா, ரோமில் வந்து ஒரு பிரதானமான ஒரு கடவுளை வந்து அங்கே வழிபடுறாங்க. அது பேர் வந்து மினர்வான்னு சொல்லக்கூடிய ஒரு கடவுளை வழிபடுறாங்க அன்றைக்கி டைமில். அதே மாதிரி பார்த்திங்கன்னா அன்றைக்கி டைமில் ஏத்தேன்ஸில் வந்து ஞானத்தின் தெய்வம்னு சொல்லக்கூடியதான் அவங்களுடைய கொள்கைன்றதை அங்கே சொல்லி காமிக்கிறாங்க. அதனால தான் ஏத்தேன்ஸ்ன்றதை நம்மளுக்கு புரிய வைக்கிறாங்க. அப்போ இந்த ஏத்தேன்ஸ் சொல்லக்கூடிய பட்டணம் எல்லாம் கவனிங்க, இதில் தான் உலகத்தினுடைய மிகப்பெரிய ஞானிகள், அறிஞர்கள் வெளியே வந்த இடம் தான் அந்த ஏத்தேன்ஸ்ன்றது. அப்போஸ்தலனாகிய பவுலுடைய காலத்துக்கு முன்பாகவே, பல வருடங்களுக்கு முன்பாகவே பார்த்தீங்கன்னா சாக்ரட்டிஸ், பிளாட்டோ, அரிஸ்டாட்டில் சொல்லக்கூடிய பெரிய பெரிய தத்துவ ஞானிகள், மேதைகள்லாம் வாழ்ந்த இடங்கள் தான் இப்போது பவுல் நிற்கக்கூடிய இடம். டெமோஸ்தெனஸ்ன்னு சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான வந்து ஒரு பொலிட்டிக்கல் லீடர் இருக்கார். இதெல்லாம் நீங்கள் இன்டர்நெட்டில் போட்டால் இந்த பேர்லாம் வந்துடும். டெமோஸ்தெனஸ்ன்னு நீங்கள் போட்டு பாருங்கள். அவர் முக்கியமான ஒரு குட் ஸ்பீக்கர், லீடர், பொலிட்டிக்கல் லீடர். அப்போது இவங்கக்கிட்ட இருந்தால் உலகத்தில் நிறைய கல்ச்சர்ஸ்லாம் வெளியே வந்தது அப்படின்றது சரித்திரம் நமக்கு சொல்லுதுன்னு நமக்கு தெரியும். அப்போ அப்பேற்பட்ட இடத்துல தான் பார்த்தீங்கன்னா அப்போஸ்தலனாகிய பவுலை கொண்டு போய் நம்முடைய ஆண்டவர் நிற்க வச்சிருக்கார். சரிங்களா? அப்போ யார் யாருக்கு என்னென்ன வந்து வைராகியம் இருக்குன்னு நம்ம கவனிக்கிறாரு. அந்த வைராகியங்கள் ஆண்டவருடைய உண்மையின் அடிப்படையில் இருக்குதான்னு செக் பண்ணுறாரு. அப்படி செக் பண்ணும் பொழுது அவர்களை ஆண்டவர் பயன்படுத்தலான்றது பவுல் மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஸோ இப்பேற்பட்ட ஒரு பேக்ரவுண்டை தான் இந்த ஏத்தேன்ஸ்ன்றதை நீங்கள் மறந்துடக்கூடாது. சரிங்களா? தொடர்ந்து படிங்க. அப்போஸ்தலர் 17ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் முதல். அத்தேனே பட்டணத்தில் பவுல் அவர்களுக்காக காத்து கொண்டு இருக்கையில் அந்த பட்டணம் விக்கிரகங்களால் நிறைந்திருக்கிறதை கண்டு. பார்த்தீங்களா, அவர் போய் அங்கே வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. நம்ம எங்கேயாவது ஒரு ஊருக்கு போகிறோன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம வந்து உலகத்துக்கூடே ஒரு இசைந்து வாழக்கூடிய வாழ்க்கை தான் நம்முடைய வாழ்க்கை. ஆனால் கிறிஸ்தவனுடைய வாழ்க்கை அப்படி கிடையாது. அப்போ ஒவ்வொரு மனிதனுக்கும் இருக்கக்கூடிய அடிப்படையான கடமைகள் பார்த்தீங்கன்னா இந்த உண்மையை கொண்டு போய் எல்லா இடத்துலையும் திணிக்கக்கூடவே கூடாது. சரிங்களா? உண்மைக்கு உண்மையாக வாழ்ந்து மட்டும் காமிக்கமே தவிர யாரையுமே கட்டாயப்படுத்தக்கூடாதுன்றது நம்முடைய ஆண்டோடைய சட்டமே அந்த மாதிரி தான். ஆனால் கிறிஸ்தவத்தினுடைய சட்டம் இன்னைக்கு மாறி போயிருக்கின்றது அன்னைக்கு தெரியுது. அந்த சட்டம் பைபிளில் கிடையாது. யாருக்கும் இந்த உண்மைகளை திணிக்கக்கூடாது, ஃபோர்ஸ் பண்ணவே கூடாது. ஆனால் ஃபோர்ஸாக உண்மையை சொல்லிதான் சொன்னார் நம்முடைய ஆண்டவர். அப்படி தான் பவுல் வாழ்த்து காமிச்சிருக்கார். படிங்க. தன் ஆவியில் மிகுந்த வைராக்கியம் அடைந்து ஜெப ஆலயத்தில் யூதரோடும் பக்தி உள்ளவர்களோடும் சந்தை வெளியில் எதிர்பட்டவர்களோடும் தினந்தோறும் சம்பாஷணை பண்ணினார். பார்த்தீங்களா, டெய்லியும் பேசுகிறார் அவர். முதல்ல யூதர்கள் என்ன பண்ணுறாருன்னா அவர் கவனிக்க ஆரம்பிக்கிறார். நீங்கள் யூதர்களாக இருந்து எந்த பிரச்சனையுமே கிடையாது, நீங்களும் வந்து அந்த ஜனங்கள் கூட சேர்ந்து வாழ்ந்துட்டு இருக்கீங்களே அப்படின்னு சொல்லி அவங்ககிட்ட கட்டாயம் பவுல் பேசியிருந்திருப்பார். ஏன்னா யூதர்கள்கிட்ட அந்த நியாய பிரமாணம், வேத பிரமாணம் கையில் இருந்துச்சு. அதில் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை பற்றி ரொம்ப தெளிவாக சொல்லப்பட்டிருந்தது. அவருக்கு அவங்களுக்கு தெரியல. அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி கிறிஸ்தவர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய அநேக ஜனங்கள் ரொம்ப வைராகியமாக கையில் வேதாமத்தை வச்சுருக்கிறாங்க. ஆண்டவர் பார்த்தீங்கன்னா அதிசயமான உண்மைகள் பைபிள் இருக்குது. ஆனால் அதெல்லாம் தெரியாமல் எப்படி அன்றைக்கி இருந்த யூதர்கள் ஏத்தேன்ஸ் மக்கள் கூட சேர்ந்து வாழ்ந்தாங்களோ அதே மாதிரி தான் கிறிஸ்தவர்கள் உலகத்தின் மக்கள் கூட சேர்ந்து வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. அர்த்தமில்லாத வாழ்க்கைன்றதும் சொல்ல வராங்க. சரிங்களா? படிங்க. 18ஆம் வசனம். அப்பொழுது எபிக்கூராரும் ஸ்தோயிக்கருமான ஞானிகளில் சிலர். பார்த்தீங்களா? ஸோ அதை இங்கிலீஷில் நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா அந்த வார்த்தைகள்னு கூட தெளிவாக நம்மளுக்கு புரிய ஆரம்பிக்கும். எபிகூரியன்ஸ் அப்படின்னு சொல்லி போட்டிருப்பாங்க, அப்புறம் ஸ்டோயிக்ஸ் அப்படின்னு சொல்லி போட்டிருப்பாங்க. அப்போ இந்த 2 குரூப் இருக்கிறாங்க அங்கே ஆக்சுவலாக. அப்போ இவங்க யாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பண்டைய கால கிரேக்க தத்துவ அமைப்புகள். இது எல்லாமே
அப்போ அது நிறைய பேர் வந்து நிறைய விஷயங்களை கற்றுக்கொள்ளக்கூடிய இடம் அது. அப்போ அதில் இந்த ஸ்டோயிக்ஸ் சொல்லக்கூடிய அந்த குரூப் பார்த்திங்கன்னா நல்லொழுக்க நடத்தைகள், இயற்கையின் விதிகள், இதன்படி தான் வாழணும் அப்படின்னு சொல்லக்கூடிய கொள்கைகளை அவங்க வச்சுட்டு இருந்திருக்காங்க. அப்புறம் அந்த எபிகூரியன்ஸ் சொல்லக்கூடிய அந்த ஒரு அமைப்பு பார்த்திங்கன்னா நம்ம நல்லா சாப்பிடணும், குடிக்கணும், வாழணும், அவ்வளோதான், சாக போகிறோம்ல, இப்படிப்பட்ட ஒரு விஷயங்களை வச்சுருக்காங்க இவங்க. அப்போ இந்த மாதிரி கொள்கைகளுடைய மக்கள் தான் அங்கே இருக்கிறாங்க. அதிலும் விசேஷமாக நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம், அரிஸ்டாட்டில், சாக்ரட்டிஸ், பிளாட்டோன் சொல்லக்கூடிய மிகப்பெரிய தத்துவ ஞானிகள்லாம் வாழ்ந்த இடத்துல தான் இந்த பவுல் நிற்கிறானதை மறந்துடக்கூடாது. அப்போ இந்த ஜனங்கள் என்ன பண்ணாங்கன்னா, அவங்களுக்கு ஏதாவது வித்தியாசமாக புதுசாக வந்து உபதேசங்கள் சொல்லப்பட்டுச்சு அப்படின்னா அவங்க நல்லா கவனிப்பாங்களாம். நம்ம நல்லா கவனிக்கணும் அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த வார்த்தை நல்லா கவனிங்க. இந்த ஏத்தேன் சொல்லக்கூடிய மக்கள் உலகத்திலேயே பெட்டர் விஸ்டம் உள்ள மக்கள்ன்றது எல்லாருக்குமே தெரியுது. வசனத்தை கவனிக்கிறோம், உலகத்தை பார்க்குறோம் தெரியுது. ஆனால் அவங்கக்கிட்ட போய் ஏதாவது ஒரு காரியத்தை சொன்னோம் அப்படின்னா அதை அவங்க கூர்ந்து கவனிக்கிறாங்களாம். பாருங்கள், நம்ம கவனிக்கலாம் பாருங்கள், இங்கே படிங்க. அப்போஸ்தலர் 17ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். அப்பொழுது எப்பிக்கூராரும் தோயிக்கருமான ஞானிகளில் சிலர் அவனுடனே வாக்குவாதம் பண்ணினார்கள். சிலர் இந்த வாயாடி என்ன பேச போகிறான் என்றார்கள். ஆக்சுவலாக அவங்க வந்து நெகட்டிவாக வந்து என்ன பண்ணலன்னா அவங்க பேசலை. இந்த வாயாடின்னு சொல்லி அங்கே இருந்த அந்த ஏத்தென்ஸ் மக்கள் பேசலை, பேப்லர் போட்டிருப்பாங்க. இன்னும் க்ரீக்கில் கூட பார்த்திங்கன்னா அதில் ரொம்ப அருமையான உண்மைகளை புரிய வச்சுருக்காங்க. சீட் பிக்கர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ பவுல் வந்து ஒவ்வொருத்தருடைய சிந்தனையை பார்த்து, சீட் பிக்கர் அப்படின்னா விதை பொறுக்குகிறவர் அப்படின்ற ஒரு அர்த்தம். பவுல் வந்து ஒவ்வொருத்தருடைய சிந்தனைகளை பார்த்து அதை கரெக்டாக என்ன பண்ணியிருக்காருன்னா உண்மைகளை வந்து அங்கே பிளேஸ் பண்ணியிருக்காராம் பவுல் அங்கே. அதனால் என்னான்ட்டாங்கன்னா, சரி என்ன சொல்லார் கவனிக்கலாமே, அப்படிப்பட்ட எண்ணங்கள் தான் அவங்க சொல்லியிருக்காங்களே தவிர அவர் ரொம்ப தரக்குறைவாலாம் வந்து ஏத்தென்ஸ் மக்கள் பேசலன்றது இங்கே சொல்ல வராங்க. சரிங்களா, படிங்க. சிலர் இவன் அந்நிய தேவதைகளை அறிவிக்கிறவனாக காண்கிறது என்றார்கள். பார்த்தீங்களா, இந்த இடத்துல பவுல் வந்து நிறைய உண்மைகளுக்கு முன்னாடியே பேசிட்டார். இங்கே எழுதும்போது நமக்கு பின்னாடி எழுதியிருக்கிறாங்க. இப்போ அது உங்களுக்கு புரிஞ்சிடும் பாருங்களேன். பவுல் வந்து யாரை பற்றி பேசியிருக்காருன்னா, யாரை பற்றி பேசுறதுக்காக எனக்கு உயிர் கொடுத்தாரோ அவரை பற்றின்னு சொல்கிறாராம் அவர். நல்லா கவனிங்க, யாரை பற்றி நான் பேசுன்றதுக்காக எனக்கு உயிர் ஒருத்தர் கொடுத்துருக்காரு இல்லையா, அவர் என்ன சொன்னாரோ அதான் பேசியிருக்காராம். நல்லா கவனிங்க, நான் சொல்கிற வார்த்தை ஒரு வேலை உங்களுக்கு புரியாமல் இருக்கலாம். யாரை பற்றி பேசுன்றதுக்காக இவருக்கு ஒருத்தர் உயிர் கொடுத்துருக்கார் இல்லையா, அப்போ உயிர் கொடுத்துற ஒருத்தர் பேசப்பட போகிறது இன்னொருத்தரை பற்றி. சரிங்களா, அப்போ யாரை பற்றி பேசியிருக்காரு அவர், யாரை பற்றி பேசுன்னு கட்டளை வாங்கினாரு தெரியுமா, அதை முதல்ல படிக்கலாம் பாருங்கள். கலாத்தியர் 1:16. கலாத்தியர் 1ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். தம்முடைய குமாரனை நான் புறஜாதிகளிடத்தில் சுவிசேஷமாய் அறிவிக்கும் பொருட்டாக அவரை எனக்குள் வெளிப்படுத்த பிரியமாய் இருந்தபோது உடனே நான் மாம்சத்தோடு இரத்தத்தோடு யோசனை பண்ணாமலும். பார்த்தீங்களா, தம்முடைய குமாரனை, அப்போ அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு உயிர் கொடுத்தது பரலோகத்தின் தேவன். அந்த தேவன் சொல்றாரா, என்னுடைய குமாரனை போய் நீ சொல்லு அப்படின்னு சொன்னாராம். அதை எங்கள் பவுல் சொல்லியிருக்காரு முன்னாடி. சரிங்களா, அப்போ இந்த ஞானிகள் நிறைந்த பட்டணத்தில் அவர் முதல்ல போய் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர் மட்டுமே ஜீவன், அந்த ஜீவனுக்கு இணையாக உலகத்தில் நீங்கள் என்ன கொண்டு வந்தாலுமே அது ஜீவனை கொடுக்காதுன்னு தான் பவுல் சொல்ல வராரு. காரணம் என்ன, எனக்கு ஜீவனை கொடுத்தவர் இந்த உயிரை பற்றி பேச சொன்னாருன்னு தான் பவுல் சொல்ல வராரு. நான் சொல்கிற வார்த்தைகளை நீங்கள் சரியாக புரிஞ்சுக்கணும். சரிங்களா, படிங்க. அவன் இயேசுவையும் உயிர்த்தெழுதலையும் அவர்களுக்கு பிரசங்கித்தபடியினாலே. பார்த்தீங்களா, பவுலுடைய செலக்ஷனே ரொம்ப வித்தியாசமான செலக்ஷன் இங்கே கொண்டு போறார். நம்முடைய ஆண்டவரை பற்றியும் அவருடைய உயிர்த்தெழுதலை பற்றியும் அப்படின்றார். ஏன்னா இந்த ஞானிகள் மத்தியிலெல்லாம் சாதாரணமாக பேச முடியாதுல்ல. அப்போ பவுலுடைய அந்த ஞானம் அவரது கிடையாது. காரணம் என்னன்னா, படிக்கலாம் பாருங்க. யாக்கோபு 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். யாக்கோபு 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். பரத்திலிருந்து வருகிற ஞானமோ முதலாவது சுத்தமுள்ளதாயும் பின்பு சமாதானமும் சாந்தமும் இணக்கமுள்ளதாயும் இரக்கத்தினாலும் நற்கனிகளினாலும் நிறைந்ததாயும் பட்சபாதம் இல்லாததாயும் மாயமற்றதாயும் இருக்கிறது. பார்த்தீங்களா, ஏன்னா இந்த கிரேக்கர்கள் ஞானத்தில் மிகப்பெரிய பலசாலிகள்ன்றது நமக்கு தெரிஞ்சிருக்கு. ஏற்கனவே வசனம் கூட நமக்கு சப்போர்ட் பண்ணும். பாருங்க, 1 கொரிந்தியரில் 1ஆம் அதிகாரத்தில் 20ஆம் வசனம் படிங்க. 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். ஞானி எங்கே, வேதபாரகன் எங்கே, இப்பிரபஞ்ச தர்க்க சாஸ்திரி எங்கே, இவ்வுலகத்தின் ஞானத்தை
தேவன் பைத்தியமாக்கவில்லையா? பாருங்க எவ்வளோ ஒரு வலிமையான பேச்சு பாருங்க, வலிமையான பேச்சு பாருங்க. அப்போஸ்தலனாகிய பவுல்கிட்ட இந்த உலகத்தின் ஞானத்தை தேவன் பைத்தியமாக்கவில்லையான்னு கேட்கிறாரு. உலகத்தில் எனக்கு எவ்வளோ பெரிய பிரில்லியண்டா கிளவர் எக்ஸலண்ட் மக்கள் இருக்காங்க, நமக்கு தெரியும் இல்லையா? உலகத்தின் ஞானம் பைத்தியம் சொல்லிட்டாரா? படிங்க. 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். எப்படி எனில் தேவ ஞானத்துக்கேற்றபடி உலகமானது சுய ஞானத்தினாலே தேவனை அறியாது இருக்கையில். பார்த்தீங்களா? தன்னுடைய ஒரு சுய ஞானத்தினால, புரியுதுங்களா, செல்ஃப் விஸ்டம், அதனால கடவுளை தெரிந்து கொள்ளவே முடியாது. பவுலுடைய அடுத்த முக்கியமான விஷயம் பாருங்க, நம்பிக்கைகள். அப்போ உலகத்தில் கூடிய எந்த மனிதனாலும் அவனுடைய சொந்த ஞானத்தின் அடிப்படையில் உண்மை தெய்வத்தை அறியவே முடியாதுன்றதான் பவுலுடைய அடுத்த முக்கியமான ஆணித்தரமான ஒரு எண்ணங்கள்ன்றதை இங்கே சொல்ல வர்றாரு. படிங்க. பைத்தியமாக தோன்றுகிற பிரசங்கத்தினாலே விசுவாசிகளை ரட்சிக்க தேவனுக்கு பிரியமாயிற்று. இன்னைக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் மாதிரி உண்மைகளை வெளியே கொண்டு வராங்க இல்லையா அநேகர், அந்த உபதேசங்களை உலகத்திற்குரிய ஜனங்கள், முக்கியமாக கிறிஸ்தவர்களும் சேர்ந்து என்ன பண்ணுவோன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அந்த உபதேசங்கள் தான் பைத்தியம்னு சொல்லுவாங்களாம், சரிங்களா? ஆனால் உலகத்தினுடைய அந்த ஞானத்தை தான் நல்லா பெருசாக எடுத்துப்பாங்களே தவிர வேதத்தினுடைய காரியங்கள் எடுத்துக்கொள்ள மாட்டாங்கன்றதும் இங்கே சொல்கிறார் பவுல் நம்மக்கிட்ட, சரிங்களா? படிங்க. 22ஆம் வசனம். யூதர்கள் அடையாளத்தை கேட்கிறார்கள், கிரேக்கர் ஞானத்தை தேடுகிறார்கள். பார்த்தீங்களா? கிரேக்கர்கள் ஞானத்தை தேடுகிறார்கள். ஏன் படிக்க வந்தேன்னா இப்பேற்பட்ட இடத்துல தான் பவுல் நின்றுருக்காருன்னு சொல்லி பார்க்குறோம், சரிங்களா? அப்போ உலகத்தில் ஹையஸ்ட் விஸ்டம் உள்ள மக்கள் இந்த கிரேக்கர்கள்ன்றத நம்முடைய வேதமே இங்கே சாட்சி கொடுக்குது. அந்த இடத்துல நிற்கிறாரு அப்போஸ்தலனாகிய பவுல். அவருடைய ஞானம் பரத்துந்து வந்த ஞானம். அப்போ இந்த ஞானத்துக்கு முன்பாக என்ன பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா யாராலுமே எதிர்த்து நிற்க முடியாது. அதனால தான் பவுல் வந்து ரொம்ப அருமையான கேள்விகள்லாம் கேட்டார் நம்மக்கிட்ட. பாருங்கள், ரோமர் 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் வாசிக்கலாம். ரோமர் 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். மாம்சத்தின்படி தாவீதின் சந்நிதியில் பிறந்தவரும் பரிசுத்தமுள்ள ஆவியின்படி தேவனுடைய சுதன் என்று மரித்தோரிலிருந்து உயிர்த்தெழுந்ததினாலே பலமாய் ரூபிக்கப்பட்ட தேவகுமாரனுமாய் இருக்கிறார். பார்த்தீங்களா? அப்போ பலமா ரூபிக்கப்பட்ட தேவகுமாரன், இந்த வார்த்தையை நம்ம ஏன் படித்தோம் அப்படின்னா பவுலுடைய நம்பிக்கைகளை எவ்வளோ ஸ்ட்ராங்காக பேசுறான்றதுக்காக தான் படித்தோம். ஏன்னா அவருடைய ஞானம் பரத்தில் வந்திருக்குன்றது இங்கே சொல்ல வரார், புரிஞ்சுங்களா? இந்த மாதிரி நிறைய வசனங்கள் இருக்குது, நம்ம வரக்கூடிய டைமில் அதெல்லாம் படிக்கலாம். இப்போ நீங்கள் அப்போஸ்தலரில் கண்டினியூ பண்ணுங்கள். அப்போஸ்தலர் 17ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். அவர்கள் அவனை மார்ஸ் மேடைக்கு அழைத்து கொண்டு போய். பார்த்தீங்களா? இப்போ தான் எங்கே என்ட்ரு ஆகிறாங்கன்னா மார்ஸ் மேடைக்கு என்ட்ரு ஆகிறாங்கன்னு சொல்லி பார்க்குறோம். நம்ம ஆங்கில வேதாந்தத்தில் படித்து பார்த்தீங்கன்னா ஏரோபேகஸ் அப்படின்னு போட்டிருப்பாங்க, ஆர் மார்ஸ் ஹில் அப்படின்னு சொல்லி அங்கே போட்டிருப்பாங்க, சரிங்களா? அப்போ இந்த இடத்தை பற்றின சில விசேஷங்கள் நமக்கு தெரிய ஆரம்பிக்கணும். அப்போது இது பார்த்திங்கன்னா பின்னாடி காலத்தில் வந்து ஏத்தேன்ஸோடைய சுப்ரீம் கோர்ட் இருக்கக்கூடிய இடமாக அது மாறிடுச்சுன்றது வந்து நீங்கள் சரித்திரங்களை வாசிக்கும் உங்களுக்கு தெரியும். இந்த மார்ஸ் மேடைன்றது ஏத்தேன்ஸோடைய சுப்ரீம் கோர்ட் இருக்கக்கூடிய இடன்றது பார்த்திங்கன்னா அங்கே சரித்திரத்தில் வந்து சொல்லப்பட்டிருக்குன்னு நமக்கு தெரியுது. அப்போது இந்த மார்ஸ் மேடைக்கு எப்போ ஒரு மனிதனை கூப்பிடுவாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அவங்க வந்து வித்தியாசமான காரியங்களை, அதிகமான ஞானத்தை சொல்லக்கூடிய வகையில் ஒரு மனிதன் உள்ளே வந்துட்டாங்க அப்படின்னா அந்த சிட்டிக்குள்ளே நீங்கள் அங்கே வந்து பேசுங்கன்றது சொல்லுவாங்களாம். ஏன்னா ஏத்தேன்ஸில் பார்த்தீங்கன்னா பவுலை நல்லா கவனிச்சார், சுற்றி பார்க்குறாரு, எல்லா இடத்துலையுமே நிறைய சிலைகள் அங்கே வைக்கப்பட்டிருக்குது. அப்போ கடவுளுக்குரிய நம்பிக்கைகள் பார்த்தீங்கன்னா அதிகமாக காணப்பட்ட இடம் அந்த இடம். ஆனால் ஒரு நம்பிக்கையில் பல நம்பிக்கைகள் பார்த்தீங்கன்னா வச்சுருக்கிறாங்க. இதெல்லாம் அவங்க உறுதியாக இருக்காங்க அந்த நம்பிக்கைக்குள்ளாக. ஆனால் இவர் சுற்றி பார்த்த ஒரு இடத்துல ஒரு முக்கியமான விஷயத்தை என்ன பண்ணாங்கன்னா அட்ராக்டிவாக வந்து பவுலை வந்து அது அட்ராக்ட் பண்ணிடுச்சு. அந்த விஷயங்கள் ரொம்ப அட்ராக்டிவாக இருந்துச்சான். அது என்னன்னு சொல்லி கவனிக்கும் பொழுது படிங்க. 19ஆம் வசனம். அவர்கள் அவனை மார்ஸ் மேடைக்கு அழைத்து கொண்டு போய், நீ சொல்லுகிற புதிதான உபதேசம் இன்னதென்று நாங்கள் அறியலாமா? நூதனமான காரியங்களை எங்கள் காதுகள் கேட்க பண்ணுகிறாய், அவைகளின் கருத்து இன்னதென்று அறிய மனதாய் இருக்கிறோம் என்றார்கள். அதில் 23 படிங்க. 23ஆம் வசனம். எப்படி என்றால், நான் சுற்றி திரிந்து உங்கள் ஆராதனைக்குரியவைகளை கவனித்து பார்த்தபொழுது அறியப்படாத தேவனுக்கு என்று எழுதியிருக்கிற ஒரு பலிபீடத்தை கண்டேன். பார்த்தீங்களா? அப்போது இவர் நல்லா சுற்றி பார்த்துட்டு நிறைய இடங்களை விக்கிரங்களை பார்த்துட்டார், எல்லா சிலைகள் நிறைய ஃபுல்லாக பார்த்துட்டார். ஆனால் ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா என்ன எழுதப்பட்டிருக்குதா, அறியப்படாத தேவனுக்கென்று அப்படின்னு சொல்லி அங்கே இருக்கக்கூடிய அந்த வாக்கியத்தை என்ன பண்ணுறாருன்னு பார்த்துட்டார்,
சரிங்களா? அப்போ அதனால தான் பார்த்தீங்கன்னா இவருடைய ஞானத்தை அறியும்படியாக அங்கே ஜனங்கள் கூப்பிடும் பொழுது இதை வந்து பார்த்தீங்கன்னா பவுல் வந்து கரெக்டாக அங்கே கேப்சர் பண்ணிட்டான்றது நமக்கு தெரிய வருது. இப்போ நல்லா கவனிங்க, மறுபடியும் அந்த 10ஆம் வசனத்தை வாசிங்க. அப்போஸ்தலர் 17ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். அவர்கள் அவனை மார்ஸ் மேடைக்கு அழைத்து கொண்டு போய் பாருங்க, அவர்கள் அப்போஸ்தலனாகிய பவுலை மார்ஸ் மேடைக்கு இன்வைட் பண்றாங்க. ஏன் இந்த மார்ஸ் மேடைன்னு சொல்லக்கூடிய இடத்துக்கு கூப்பிடுறாங்க அப்படின்னா, இந்த இடத்துல தான் யாராவது வந்து அதிகமான ஞானத்தை, அந்த விஸ்டம் சொல்றாங்க இல்லையா, அதை வெளிப்படுத்துறாங்க, இல்லை வித்தியாசமான உண்மைகளை சொல்றாங்க அப்படின்னா இங்கே வந்து தான் பேசணுமா. இங்கே பேசும் பொழுது ஒரு சின்ன ஒரு பிரச்சனை இங்கே இருக்குது. ஏன்னா சுற்றி நிற்கிறவங்கெல்லாம் பெரிய பெரிய ஞானிகள், அறிஞர்கள், தத்துவ மேதைகள் அங்கே இருக்கிறாங்க. அப்படிப்பட்டவங்க வாழ்ந்த இடம், ஜனங்களும் அப்படி தான் டெவலப் ஆகிட்டு இருக்கிறாங்க. அதனால தான் ஹைலி கல்ச்சர்டு பிளேஸ் வந்து இந்த ஏத்தென்ஸ்ன்றது. அப்போ இந்த இடத்துல இந்த ஏத்தென்ஸ் மக்களுடைய நம்பிக்கைக்கு விரோதமாக ஏதாவது உண்மைகள் வெளியே வந்து அதை சரியாக விசாரித்து அதை எதிரில் பேசுகிறவங்க காரியங்கள் தப்புன்னு இவங்க முடிவு பண்ணிட்டாங்க அப்படின்னா அவங்க மரண தண்டனை கொடுப்பாங்களாம். என்ன கொடுப்பாங்களா? மரண தண்டனை கொடுப்பாங்களாம். புரிஞ்சுங்களா? ஒருவேளை இந்த மார்ஸ் மேடையில் அப்போஸ்தலனாகிய பவுல் பேசி இந்த உண்மைகளை வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ண முடியல, நிலைநிறுத்த முடியல அப்படின்னா என்ன ஆகிடும்? அவருக்கு மரண தண்டனை வந்துடும். புரிஞ்சுங்களா? ஸோ அப்பேற்பட்ட இடத்துல தான் அப்போஸ்தலனாகிய பவுலை வந்து நிற்க வச்சிட்டாங்க ஜனங்கள் கொண்டு வந்து. இதை நம்முடைய பரலோக தேவன் ரொம்ப அழகான பண்ணாருன்னா அனுமதி கொடுத்துட்டார். தைரியமாக நீங்கள் போங்கன்னு சொல்லி என்ன பண்ணாருன்னா சொல்லிட்டார். ஏற்கனவே பார்த்தீங்கன்னா பவுலுக்கு நிறைய அனுபவங்கள்லாம் தேவன் கொடுத்துருக்காருன்னு நமக்கு தெரியும். உதாரணத்துக்கு இதுக்கு அடுத்த அதிகாரத்தில் பாருங்கள், 18ஆம் அதிகாரத்தில் 10ஆம் வசனம் வாசிக்கும் பொழுது, அப்போஸ்தலர் 18ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். நான் உன்னுடனே கூட இருக்கிறேன், உனக்கு தீங்கு செய்யும்படி ஒருவனும் உன்மேல் கை போடுவதில்லை, இந்த பட்டணத்தில் எனக்கு அநேக ஜனங்கள் உண்டு என்றார். பார்த்தீங்களா? அப்போ இதெல்லாம் வந்து இந்த 17ஆம் அதிகாரத்துக்கு அடுத்து வரக்கூடிய காரியங்கள். எதுக்காக படித்தோம் அப்படின்னா, பவுலை வந்து ஒவ்வொரு சூழ்நிலையிலுமே பரலோக தேவன் பயங்கரமாக பலப்படுத்தியிருக்காரு. அதனால தான் ஒரு சின்ன நம்பிக்கையை கூட பார்த்தீங்கன்னா அவர் ரொம்ப தைரியமாக பலமாக பேசுவார் பவுல். ஆனால் ரொம்ப ரூடாக என்ன பண்ண மாட்டார்னா பேச மாட்டார். ஆனால் ரொம்ப கிளியராக என்ன பண்ணுவார்னா இதுதான் உண்மை அப்படின்னு சொல்லி எல்லா இடத்துலையுமே அவர் பேசுவார். அப்போது இந்த மார்ஸ் மேடைன்றது பவுலுடைய வாழ்க்கையில் மரணமா அல்லது வாழ்வா அப்படின்னு சொல்லக்கூடிய முக்கியமான இடம். ஆனாலும் பவுல் இந்த மரணன்றதெல்லாம் அவர் மைண்டில் வந்து ஒரு சின்ன பயத்தை என்ன பண்ணாருன்னா ஏற்படுத்தவே படுத்தாது. காரணம் என்னன்னா உண்மைகள் அந்த மாதிரி. அதுதான் ஒரு கிறிஸ்தனுடைய உண்மையான வாழ்க்கை. புரிஞ்சுங்களா? அப்போ இந்த இடத்துல மார்ஸ் மேடையில் போய் நிற்கிறார் பவுல். இப்போ மறுபடியும் கண்டினியூ பண்ணுங்க. அப்போஸ்தலர் 17ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். நீ சொல்லுகிற புதிதான உபதேசம் என்னதென்று நாங்கள் அறியலாமா? பார்த்தீங்களா? அப்போ பவுலுடைய வார்த்தைகளை கேட்ட உடனே மக்களுக்கு சில ஆர்வங்கள் உள்ள வருது. என்ன சொல்ல வராரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மக்களை இன்வைட் பண்ணுற மாதிரி அவருடைய வார்த்தைகள் அங்கே வெளியே வருது. புரிஞ்சுங்களா? படிங்க. 20ஆம் வசனம். நூதனமான காரியங்களை எங்கள் காதுகள் கேட்க பண்ணுகிறாய். பார்த்தீங்கன்னா ரொம்ப வெரி ஸ்ட்ரேஞ்ச் திங்ஸ் நீங்கள் பேசுகிறீங்க, நூதனமான காரியங்களை பேசுகிறீங்க, எங்களுக்கு காதில் விழுது. அப்போ அவங்களுடைய இருதயத்துக்குள்ளாக பலருடைய வார்த்தைகள் ரொம்ப அழகாக வந்து அவங்களுக்கு பிடிச்சிருந்திருக்கு. ஆனால் அவங்க ஏற்றுக்கல அநேகர். அவர் என்ன பேசியிருக்கான்றதை நம்ம ஏற்கனவே பார்த்தோம். நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பற்றியும் அவருடைய உயிர்த்தெழுதலை பற்றி அவர் பேசியிருக்கார். ஏன்னா கிறிஸ்துவத்தினுடைய அடிப்படையே உயிர்த்தெழுதல். உயிர்த்தெழுதல் இல்லை அப்படின்னா இன்னைக்கு கிறிஸ்தவமே கிடையாது. அப்போ அதை பற்றின ஒரு நம்பிக்கையை வேதாந்தத்துக்குள்ளாக நம்ம தெளிவாக வச்சுக்கணும். நம்ம சும்மா கண்மூடித்தனமாக நம்பக்கூடாது. எல்லாம் வந்துருவாங்க வீட்டில் வந்துருவாங்க அப்படி நம்பவே கூடாது. வேதாகமம் சொல்லுதா எப்படி உயிர்த்தெழுவாங்க, எப்போ வருவாங்க, அதை பற்றி உண்மைகள் என்ன, வசனம் எங்கே இருக்குது, இப்படி தேடி தான் நம்பிக்கைகளை வளர்த்துக்கணுமே தவிர இல்லைன்னா நம்ம வந்து கிறிஸ்தவர்கள் கிடையாது. இப்படி நம்பிக்கைகளை வளர்க்காதனால தான் கல்றையில் போய் எல்லாரும் வந்து ஜோம் பண்ணிட்டுருக்காங்க. எனக்கு எல்லாருமே புரிஞ்சுங்களா? மிகவும் தவறான ஒரு செயல்றதை ஆண்டவர் தெளிவாக சொல்லிட்டாரு. ஆனாலும் இருதயம் மாறுதா? கிறிஸ்தவனுடைய ஒரு இருதயம் மாறல. எல்லாரும் கல்றையில் போய் ஜோம் பண்ணுறாங்க. ஆண்டவர் சொல்லியிருக்காரு கட்டாயம் உயிர் தெளிவாங்கன்னு சொல்லியிருக்காரு. நம்பிக்கை இல்லையே. ஆனாலும் சுவிசேஷத்தை அறிவிப்பது எங்கள் மேல் விழுந்த கடமைகள். சரிங்களா? படிங்க. அவைகளின் கருத்து இன்னதென்று அறிய மனதாய் இருக்கிறோம் என்றார்கள். பார்த்தீங்களா? என்னதான் நீங்கள் சொல்கிறீங்க, கொஞ்சம் சொல்லுங்கன்னு சொல்லி அவங்க இருதயத்தை திறக்கிறாங்களாம். இன்றைக்கி யார் திறக்கிறாங்களோ அவர்களுக்கு உலகத்தின் கதவுகள் அடைக்கப்பட்டு ஆண்டவருடைய பரலோக அழைப்பு ஓப்பன் பண்ணுவார். புரிஞ்சுங்களா? படிங்க. அந்த அத்தனை பட்டணத்தார் எல்லாரும் அங்கே தங்குகிற அந்நியரும் நவமான காரியங்களை சொல்லுகிறதிலும் கேட்கிறதிலுமே ஒழிய வேறு ஒன்றிலும் பொழுதுபோக்குகிறதில்லை. பாருங்க, நமக்கு நிறைய பொழுதுபோக்கு இருக்கும் இல்லையா? ஆனால் இந்த ஏத்தென்ஸ் மக்களுக்கு பொழுதுபோக்கே அதிகமான விஸ்டம் தெரிஞ்சுக்கிறது தான்.
அப்போ அவங்க முன்னாடி நிற்கிறாரு பவுல். அப்போ இது என்ன இடம்? உலகத்தினுடைய ஹையஸ்ட் விஸ்டம், உலகத்தினுடைய உச்சக்கட்ட ஞானம் செயல்பட்ட இடம் தான் ஏத்தேன்ஸ். புரிஞ்சுங்களா? அந்த இடத்துல போய் அப்போஸ்தலனாகிய பவுல் நிற்க வச்சிருக்கார். அப்போ நமக்கு என்ன சொல்ல வரான்னு தெரியுது? அந்த இடத்துல உலகத்தினுடைய உச்சக்கட்ட நிலையில் இருக்கக்கூடிய ஞானத்துக்கு கூட வேதத்தினுடைய ஞானம் தெரியவே தெரியாது, புரியவே புரியாது. புரிஞ்சுங்களா? ஏன்னா இந்த ஞானம் பரத்திலிருந்து வந்த ஞானம், உலக தோற்றத்துக்கு முன்னாடியே ஏற்படுத்துகிற ஞானம். பாருங்க, 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். உலக தோற்றத்திற்கு முன்னே தேவன் நம்முடைய மகிமைக்காக ஏற்படுத்தினதும் மறைக்கப்பட்டதுமாய் இருந்த ரகசியமான தேவ ஞானத்தையே பேசுகிறோம். பார்த்தீங்களா? இன்னைக்கு நமக்கு எல்லாருக்குமே இதுதான் வாழ்க்கையே. இதுதான் வாழ்க்கைன்னா, வாழ்க்கையில் ஒவ்வொரு நம்பிக்கையும் ஆண்டவர் வார்த்தையில் கொடுக்கும். எப்படி வாழணும், எப்படி வாழக்கூடாது, என்ன சிந்திக்கணும், என்ன சிந்திக்கக்கூடாது, இதெல்லாம் கொடுக்கப்பட்டிருக்குது. அதனால மனிதர்களுடைய வார்த்தையை, வாழ்க்கையை நம்பி போகிறத விட ஆண்டவருடைய வார்த்தையை கூர்ந்து கவனிச்சாவே வாழ்க்கையில் எல்லா பிரச்சனைகளும் 100% வெளியே போயிடும், சந்தேகமே இருக்காது. இதை மட்டும் பண்ணால் போதுமே, அதுக்கு தான் ஆண்டவர் வார்த்தையை கொடுத்துருக்காரு. சரிங்களா? படிங்க 22ஆம் வசனம். அப்பொழுது பவுல் மார்ஸ் மேடையின் நடுவிலே நின்று, அத்தேனேரே, எந்த விஷயத்திலும் நீங்கள் மிகுந்த தேவ பக்தி உள்ளவர்கள் என்று காண்கிறேன். பார்த்தீங்களா? நல்லா கவனிங்க. மார்ஸ் மேடையின் நடுவிலே நின்று என்ன அர்த்தம்னா, மரணத்தின் நடுவிலே நின்றுன்னு அர்த்தம். புரிஞ்சுங்களா? மரணத்தின் நடுவிலே நின்று உயிர் கொடுத்தவர் பவுல். புரியுதா வார்த்தையோட அர்த்தங்கள்? மரணத்தினுடைய நடுவில் நின்று உயிர் கொடுத்தவர் பவுல். காரணம் என்ன? அப்படி எனக்கு உயிரை கொடுத்துருக்கார் ஒருத்தர். அதனால தான் இந்த உயிருக்குரிய சத்தியங்களை, ஜீவனுக்குரிய சத்தியங்களை உங்களோட நான் பகிர்ந்துக்கிறேன்னு சொல்லும் பொழுது அவருடைய ப்ரெசன்டேஷன் பார்த்தீங்களா? முதல்ல அவங்கள கனம் பண்ண, ரெஸ்பெக்ட் பண்ணுறாரு. எப்படி பண்ணாரு பார்த்தீங்களா? மறுபடியும் படிங்க. அப்பொழுது பவுல் மார்ஸ் மேடையின் நடுவிலே நின்று, அத்தேனேரே, எந்த விஷயத்திலும் நீங்கள் மிகுந்த தேவ பக்தி உள்ளவர்கள் என்று காண்கிறேன். பார்த்தீங்களா? அவங்களுடைய தேவ பக்தி 100% அற்பமானது, தவறு, பொய் அப்படின்னு பவுலுக்கு நல்லாவே தெரியும். ஆனால் அவர் இங்கே மாயமாலமோ ஏமாத்துறதோ கன்னிங்காவோ எதுவுமே பேசல. ஒருத்தருடைய உணர்வுகளுக்கு சரியான மரியாதை என்னன்றதை கொடுக்க ஆரம்பிக்கிறார் பவுல். புரிஞ்சுங்களா? அப்போது ஒருத்தருடைய உணர்வுகள் என்னன்றதை மதிக்க ஆரம்பிச்சதுனால தான் நீங்கள் ரொம்ப வைராக்கியமாக இருக்கீங்களே அப்படின்னு சொல்லி அவங்ககிட்ட பேசினார். புரிஞ்சுங்களா? படிங்க 23ஆம் வசனம். எப்படி என்றால், நான் சுற்றி திரிந்து உங்கள் ஆராதனைக்குரியவைகளை கவனித்து பார்த்தபொழுது, நான் சாதாரணமாக கவனிக்கல, நான் நல்லா சுற்றி பார்த்தேன். உங்களுடைய ஆராதனைக்குரிய அந்த முறைமைகளை நல்லா கவனிக்க ஆரம்பித்தேன். வர்ஷிப், ஆராதனை அப்படி என்ன அர்த்தம்னா, இன்னைக்கு நல்லா வர்ஷிப் பண்ணுறாங்களே எல்லாருமே. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இதை குறித்து நம்ம கட்டாயம் பேசியானும் தெரிஞ்சு ஆகணும். ஏன்னா கிறிஸ்தவத்துடைய மைய உயிர் நாடிய வர்ஷிப் தான் இன்னைக்கு. அது நல்ல பாட்டெலாம் போட்டால் நல்ல வர்ஷிப் ரொம்ப பிரம்மாண்டமாக போகும் இல்லையா? வர்ஷிப்போட அடிப்படை என்ன? ரெவரன்ஸ் டு காட், அவ்வளோதான். இந்த கனம், இந்த மரியாதை எப்படி வரணும்னா, ஆண்டவருடைய வார்த்தையின் அடிப்படையில் அந்த வார்த்தைகள் உள்ளே போகும்பொழுது உணர்வுகள் அப்படியே நம்மக்கிட்ட வெளியே வரக்கூடாது. அந்த வார்த்தைகள் அவருடைய சத்தியத்தை புரிய வச்சு அந்த சத்தியத்துக்கு கூட நம்முடைய எண்ணங்கள் இணைய ஆரம்பிக்கணும். இணைய ஆரம்பிக்கும் பொழுது நம்மக்கிட்ட என்ன வெளியே வரணும்னா, உண்மைகள், பரிசுத்தம், தைரியம், விசுவாசம், கீழ்ப்படிதல். இதுக்கு பேர் மட்டுமே வர்ஷிப், தவிர வேறு எதுவுமே வர்ஷிப் கிடையவே கிடையாது அப்படின்றத இங்கு சொல்லி காமிச்சார் அப்போஸ்தலனாகிய பவுல். சரிங்களா? படிங்க. அப்போஸ்தலர் 17ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். எப்படி என்றால், நான் சுற்றி திரிந்து உங்கள் ஆராதனைக்குரியவைகளை கவனித்து பார்த்தபொழுது அறியப்படாத தேவனுக்கு என்று எழுதியிருக்கிற ஒரு பலிபீடத்தை கண்டேன். பார்த்தீங்களா? நான் நல்லா சுற்றி பார்த்தேன். அறியப்படாத தேவனுக்கென்ற அப்படின்ற ஒரு வார்த்தை நல்லா கவனிக்க ஆரம்பிச்சுன்றது அங்கே பவுல் சொல்கிறார். அப்போது இவங்களே பார்த்தீங்கன்னா எழுதியிருக்காங்க. என்ன எழுதியிருக்காங்க? அறியப்படாத தேவன், அன்னோன் காட் அப்படின்னு எழுதியிருக்காங்க. பட் காட் யாருன்னு தெரியல. தெரிஞ்சிருந்தா நோன் காட், தெரிந்த தேவன், உண்மை தேவன் கட்டாயம் எழுதியிருப்பாங்க. ஏன்னா அவங்களுடைய ஞானம் அந்த மாதிரி. அப்படின்னா ஞானத்துடைய வல்லமைகள் வேற மாதிரி, நாம் நினைக்கிற மாதிரி அல்ல. புரிஞ்சுங்களா? அப்போ அதனால தான் நமக்கு ஆண்டவருடைய ஞானங்களை வேதாமத்திலிருந்து படித்து தெரிந்து கொள்ளும் பொழுது உண்மை என்னவோ அதை மட்டும்தான் சொல்லுவோம், வாழுவோம். ஏன்னா இந்த கிரேக்கர்கள் சாதாரண மக்கள் என்றதை ஆண்டு சொன்னார். பார்த்தீங்களா? எப்படி சொன்னார்? அன்னோன் காட் எழுதுனாங்களா, ஞானம் இருந்துச்சு எழுதுனாங்கல்ல, அந்த ஞானத்தில் உண்மை தெரிஞ்சிச்சுன்னா நோன் காட், உண்மை கடவுள் எழுதியிருப்பாங்கல்ல. இன்னைக்கு ஏன் கிறிஸ்தவர்கள் சொல்லவில்லை? ஏன் தெரியவில்லை? நமக்கு தெரியல. ஆனால் வேதாமம் சொல்லப்போது கொஞ்சம் நேரத்தில் என்ன சொல்ல போகுது?
who is known God அப்படின்னு சொல்லப்படுது. படிக்கலாமா? படிங்க. நீங்கள் அறியாமல் ஆராதிக்கிற அவரையே நான் உங்களுக்கு அறிவிக்கிறேன். பார்த்தீங்களா, நீங்கள் அறியாமல் ஆராதிக்கிற, உங்ககிட்ட எல்லா பக்தி, வைராகியம், உண்மை, ஞானம் எல்லாம் இருக்குது, ஆனால் தெரியல உங்களுக்கு அப்படின்றார். அந்த மாதிரி தான் இன்னைக்கு கிறிஸ்தவர்களாக இருக்கக்கூடிய நம்முடைய ஒவ்வொரு சகோதரும் சகோதரியும் உலகத்தில் இருக்கிறாங்க. அவர்கள் எல்லாருமே விலையேற பெற்றவர்கள். ஒவ்வொருத்தருடைய உணர்வுகளும் அதிகமாக ஆண்டவர் மதிக்கிறார். அதனால தான் உண்மைகளை இன்னைக்கு கடைசி காலத்தில் வெளியே கொண்டு போகிறாரு. அதனால தான் நம்ம எல்லாருமே சகோதர சகோதரிகள். உலகத்தில் நீங்கள் எந்த மூலையில் இந்த பாடங்களை கேட்டால் கூட நம்ம ரெண்டு பேருமே உறவுக்காரர்கள். என்ன உறவு? ஆண்டோடைய ரத்தம் தான் நம்ம ரெண்டு பேருக்குமே சாட்சிகள். அதனால் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், நல்லா கவனிங்க. உண்மை தெய்வம் அப்படின்ற ஒரு அறிமுகத்தை பவுல் உள்ளே கொண்டு வர போகிறார். படிங்க. அப்போஸ்தலர் 17ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். உலகத்தையும் அதிலுள்ள யாவற்றையும் உண்டாக்கின தேவனானவர். பார்த்தீங்களா, இங்கே தான் ஃபர்ஸ்ட் இன்ட்ரடக்ஷன். அந்த அன்னோன் காட், அறியப்படாத தெய்வத்துக்கான முதல் அறிமுகத்தை உலகத்தினுடைய ஹையஸ்ட் விஸ்டம் இருக்கக்கூடிய இடத்துல கொண்டு போகிறாரு. சரிங்களா? அப்போது உலகத்தில் எவ்வளோ பெரிய ஞானம் இருந்தாலும் அந்த ஞானத்தினால நம்முடைய உண்மை தெய்வத்தை பற்றி அறியவே முடியாதுன்றதான் இங்கே முதல் விஷயமாக நம்ம கற்றுக் கொடுக்குறார் அப்போஸ்தலனாகிய பவுல். அதில் நமக்கு அறிவே இல்லாமல் இந்த அறிவு கொடுத்துருக்கான்றது இன்னும் ஆச்சரியமான விஷயங்கள். புரிஞ்சுங்களா? அப்படிப்பட்ட அன்புக்குரிய ஜனங்கள் தான் கிறிஸ்தவர்கள்ன்றதை நம்ம மறந்துடக்கூடாது. இங்கே நல்லா கவனிங்க. ஏற்கனவே அவர் யார் அறிமுகப்படுத்தினார்னா நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, அவருடைய உயிர்த்தெழுதலை பற்றி. ஆனால் இப்போ அவர் அறிமுகப்படுத்துறது அவர் அல்ல. நல்லா கவனிங்க. நம்முடைய ஆண்டவரை இயேசு கிறிஸ்து, அவருடைய உயிர்த்தெழுதல் இருக்கு இல்லையா, அப்போ நம்முடைய ஆண்டவரை உலகத்தில் கொண்டு வந்த ஒருத்தர் இருக்கார் பாருங்க, அவரை தான் இங்கே அறிமுகப்படுத்துகிறார். அப்படி அறிமுகப்படுத்தும் பொழுது என்ன சொல்கிறாருன்னா, முதல் விஷயமே அவருடைய வல்லமை. புரிஞ்சுங்களா? மடியும் படிங்க. அப்போஸ்தலர் 17ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். உலகத்தையும் அதிலுள்ள யாவற்றையும் உண்டாக்கின தேவனானவர். பார்த்தீங்களா, உலகத்தையும் அதில் உள்ள யாவற்றையும் உண்டாக்கின தேவன் அப்படின்னு சொல்றார். அதனால தான் பாருங்க, எபிரேயருக்கு எழுதின நிருபத்தில் பவுல் அங்கே தெளிவாக சொல்லுவார் பாருங்க. 1ஆம் அதிகாரம் 2லிருந்து படிங்க. எபிரேயர் 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் முதல். இந்த கடைசி நாட்களில் குமாரன் மூலமாய் நமக்கு திருவுளம் பற்றினார். பார்த்தீங்களா, இந்த கடைசி நாட்கள் சொல்லும்போது அது இன்னைக்கு கிடையாது, அது ஸ்டார்ட் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு. சரிங்களா? தம்முடைய குமாரன் மூலமாக பாருங்க, தம்முடைய குமாரன் மூலமாக திருவுளம் பற்றுகிறார் அப்படின்றத இங்க சொல்றார். படிங்க. இவரை சர்வத்துக்கும் சுதந்திரவாளியாக நியமித்தார். இவரை கொண்டு உலகங்களையும் உண்டாக்கினார். பாத்தீங்களா, இவரை கொண்டு உலகங்களை அவர் உண்டாக்கினார். நீங்க எந்த வேதாமத்தில் வேணாலும் படிச்சு பாருங்க, ஆனா வேதாமத்தில் படிங்க, வேற எங்கேயும் படிக்க வேண்டாம். சரிங்களா? அப்போ இவரை கொண்டு அவர் உண்டாக்கினார். அவர் யாரு? அந்த அவர் தான் அன்னோன் காட், அறியப்படாத தெய்வன்றதை இங்க சொல்ல வரார். புரிஞ்சுங்களா? பாருங்க, ஏசாயா புஸ்தகத்தில் 42ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். ஏசாயா 42ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். வானங்களை சிருஷ்டித்து அவைகளை விரித்து பூமியையும் அதிலே உற்பத்தி ஆகிறவர்களையும் பரப்பினவரும் அதில் இருக்கிற ஜனத்துக்கு சுவாசத்தையும் அதில் நடமாடுகிறவர்களுக்கு ஆவையும் கொடுக்கிறவருமான கர்த்தராகிய தேவன் சொல்கிறதாவது. பாத்தீங்களா, இங்க பவுலுடைய அறிமுகம், இன்ட்ரடக்ஷன் எப்படி கொண்டு வந்தார்னா, உலகத்தையும் அதில் உள்ள யாவற்றையும் உண்டாக்கிய ஒரு தேவன் இருக்கிறார். உங்க அறிவுக்கு அது தெரியவே இல்ல. அந்த மாதிரிதான் இன்னைக்கு உலகத்துக்குள்ள இப்படிப்பட்ட ஒரு தெய்வம், கடவுள் இருக்காண்டு யாருக்குமே தெரியல. புரிஞ்சுங்களா? அதனாலதான் அந்த தேவனுடைய வல்லமை என்னன்றதை முதல்ல சொல்ல வந்தார். பாருங்க, ஏசாயால 40ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் வாசிங்க. ஏசாயா 40ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். தண்ணீர்களை தமது கைப்பிடியால் அளந்து. பார்த்தீங்களா, தண்ணீர்களை தமது கைப்பிடியால் அளந்து. கடல் இருக்கு இல்லையா, கடல், சி, அது தண்ணீரை அளக்க முடியுமா அப்படின்னு கேட்கும் பொழுது நம்முடைய அறிவுக்கு தெரிஞ்ச வகையில் முடியாது. நீங்கள் எந்த இன்ஸ்ட்ருமெண்ட் வச்சும் அளக்க முடியாது. ஆனால் உலகத்தை உண்டாக்குறாரு தெரியுமா, அவருடைய வல்லம் அவங்களுக்கு தெரியுமா, கையில் அளந்துடுவாராம். தண்ணி எடுத்துட்டு பாருங்க, இவ்வளோதான் தண்ணி, கடல் தண்ணின்னு சொல்லுவாராம். அவ்வளோ பெரிய மகத்துவமான தெய்வம் நமக்கு இருக்கிறார். உங்கள் அறிவுக்கு தெரியவே இல்லை பாருங்கன்னு சொல்லி ஏதென்ஸ் மக்களை பார்த்து பேசுகிறார். சரிங்களா? நம்மளை பார்த்து கிடையாது. படிங்க. தண்ணீர்களை தமது கைப்பிடியால் அளந்து வானங்களை ஜானளவாய் பிரமாணித்து. பார்த்தீங்களா, வானங்களை என்ன பண்ணாரா, ஜான் அளவாக. பாருங்க, இவ்வளோதாங்க வானம் அப்படின்றார்.
என்ன சொல்ல வராரு? இவ்வளோ பெரிய பவர்ஃபுல் காட், வல்லமையுள்ள தேவன் இருக்காரு. இவர்தான் யாரா? ஏற்கனவே அப்போஸ்தலனாகிய பவுல் அறிமுகப்படுத்தினார்ல ஒருத்தர், அவருடைய தெய்வம் அப்படின்றத பின்னாடி தெளிவாக சொல்லுவார். சரிங்களா? இப்போ என்ன பண்ணுங்கன்னா, கடவுளுடைய உண்மை தெய்வத்தினுடைய வல்லமை என்னன்றதுக்கு சில உதாரணங்களில் வேதாந்தத்தை பார்த்தோம். இன்னும் நிறைய மலை மாதிரி இருக்குது, நமக்கு டைம் கிடையாது. விருப்பம் உள்ளவர்கள் எங்களுடைய காஸ்பல் சொசைட்டி யூடியூப் சேனலில் நீங்கள் தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்க. நீங்கள் கேட்டீங்கன்னா ஆண்டவர் கொடுப்பார் கட்டாயமாக. சரிங்களா? இப்போ படிங்க அப்போஸ்தலர் 17ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். உலகத்தையும் அதிலுள்ள யாவற்றையும் உண்டாக்கின தேவனானவர் வானத்துக்கும் பூமிக்கும் ஆண்டவராய் இருக்கிறபடியால் கைகளினால் கட்டப்பட்ட கோவில்களில் அவர் வாசம் பண்ணுகிறதில்லை. பாத்தீங்களா? அடுத்து என்ன சொல்ல வர்றாருன்னா, இவ்வளோ பெரிய வல்லமை உள்ள ஒரு தெய்வம் இருக்கிறதுனால நீங்க என்ன நினைச்சிட்டு இருக்கிறீங்க? நீங்க போய் ஒரு ஆலயத்துக்குள்ள, ஒரு 4 செவத்துக்குள்ள போய் அவரை வணங்கிட்டு இருக்கீங்களே, சிலையை வச்சுட்டு இருக்கீங்களே, இது என்ன நியாயங்க அன்புக்குரிய ஏத்தென்ஸ் மக்களே, அத்தனையரே அப்படின்னு கேட்குறாரு பாருங்க. அப்போ இன்றைக்கி நம்ம உலகத்தை நல்லா சுற்றி பாருங்கள். எல்லாருமே ஆலயத்தில் வழிபாடுகள் செல்லும் பொழுது கல் மண்ணை வச்சு நிறைய பேர் வணங்கிட்டு இருக்காங்க. நம்ம யாருமே குறை சொல்லலை, அது அவருடைய உணர்வுகள். ஆனால் உண்மை என்னன்றது இங்கே சொல்ல வர்றார் அப்போஸ்தலனாகிய பவுல். அப்படி சொல்லும் பொழுது இந்த இடத்துல இவ்வளோ பெரிய வல்லமையுள்ள தேவன் இந்த மாதிரி 4 செவத்துக்குள்ளே ஒரு ஆலயம்னு சொல்லி சொல்கிறீங்களா, அதில் வாசம் பண்ணுவாரா அவர் அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வியை முன்னாடி வைக்கிறார். ஏன்னா ஞானம் இருக்கிறவர்கள் கேள்விகளை மட்டும் கவனித்து பதில்களை எதிர்பார்ப்பார்கள். இதுதான் மனித இயல்புன்றதை பவுல் புரிஞ்சுக்கிட்டு பேசினார். அப்போ இன்றைக்கி கிறிஸ்தவர்கள்னு சொல்லி அழைக்கப்பட்டக்கூடிய நம்ம எல்லாருக்குமே அதிகமான அந்த அறிவுகள் இருக்கும் பொழுது, அறிவுகள் இருக்கிறவர்கள் கட்டாயமாக கேள்விகளை கவனித்து பதில்களை எதிர்பார்ப்பாங்கன்றதும் அப்போஸ்தலனாகிய பவுலுடைய நம்பிக்கை. அதனால தான் இந்த பாடங்களை இப்போ நம்ம பகிர்ந்துக்கிறோன்றதை நம்ம பார்க்குறோம். சரிங்களா? படிங்க தொடர்ந்து. 25ஆம் வசனம். எல்லாருக்கும் ஜீவனையும் சுவாசத்தையும் சகலத்தையும் கொடுக்கிற அவர். பார்த்தீங்களா? இதுக்கு முன்னாடி பார்த்த கேள்வியில் சில பேருக்கு சில டவுட்ஸ்லாம் வரலாம். அப்போ சாலமன் கட்டின தேவாலயத்தில் நம்முடைய ஆண்டு இருக்க மாட்டார்னா அங்கே இருக்க மாட்டார். அங்கே கூட சில வசனங்கள் நல்லா படித்து பாருங்கள், தெளிவாக நமக்கு சொல்லிப்பார். அப்போது சாலமன் எவ்வளோ பெரிய ஞானி, அவரே சொல்லுவார், பரலோகமாகிய உம்முடைய வாசஸ்தலத்தில் இருந்து கேட்டு மன்னிப்பீராக அப்படின்னு ஒரு இடத்துல தெளிவாக சொல்லியிருப்பார். சில இடங்களில் அதனுடைய பொருள் அமைகிற மாதிரி பேசியிருப்பார். அதனால் சரியான அர்த்தம் பார்த்தீங்கன்னா பாருங்கள், 1 ராஜாக்கள் 8ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம் வாசிக்கலாம். 1 ராஜாக்கள் 8ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம். உமது அடியானும் இந்த ஸ்தலத்திலே விண்ணப்பம் செய்ய போகிற உமது ஜனமாகிய இஸ்ரவேலும் பண்ணும் ஜபத்தை கேட்டருளும், பரலோகம் ஆகிய உம்முடைய வாசஸ்தலத்திலே அதை கேட்பீராக, கேட்டு மன்னிப்பீராக. பார்த்தீங்களா? இதே ராஜாக்களில் சில இடங்களில் அவர் ஆலயத்தில் இருக்கிற மாதிரி எழுதப்பட்டிருக்கும். அப்போ நல்லா கவனிச்சு பாருங்கள். சாலமுடைய ஃபர்ஸ்ட் இன்ட்ரடக்ஷனே பரலோகமாகி உம்முடைய வாசஸ்தலம் அப்படின்ற தெளிவுபடுத்தி தான் எல்லாமே பேசியிருப்பார். அதே மாதிரி தான் நம்முடைய ஆண்டவரும் சொல்லுவார். என்ன சொல்லுவார்? படிங்க. மத்தேயு 6ஆம் அதிகாரத்தில் 9லேருந்து படிங்க. மத்தேயு 6ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டிய விதமாவது பரமண்டலங்களில் இருக்கிற பாருங்க, இதெல்லாம் என்ன அடையாளம் தெரியுமா? சாலமோன் ஒரு ஞானி, நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்முடைய உயிர் நாடி அவர் தான் நம்முடைய கிறிஸ்துவானவர். புரிஞ்சுங்களா? அவர் சொல்றாரு, அவர் மிகப்பெரிய ஞானி, சாலமோனிலும் பெரியவர். அவரும் அதே தான் சொல்றாரு. என்ன சொல்றாரு? பரலோகமாகி உம்முடைய வாசஸ்தலம். அப்போ உண்மை தெய்வம் எங்க இல்ல? இன்னைக்கு இருக்கக்கூடிய எந்த ஆலயத்திலுமே உண்மை தெய்வம் வசிக்கக்கூடிய இடம் அல்ல. அவருடைய பிரசன்ஸுக்கு அர்த்தம் வேற. அவர் அங்குதான் இருக்கிறார் சொல்றீங்க பார்த்தீங்களா? அதுதான் தவறுன்றதை அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்ல வரான்றதை நம்ம புரிஞ்சுக்கிறோம், பார்க்கிறோம். நிறைய அர்த்தங்கள் இருக்குது, டைம் கிடையாது. சரிங்களா? நீங்க புரிந்து கொள்ளுங்கள். இப்போ தொடர்ந்து படிங்க. அப்போஸ்தலர் 17ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். எல்லாருக்கும் ஜீவனையும் சுவாசத்தையும் சகலத்தையும் கொடுக்கிற அவர் தமக்கு யாதொன்று தேவையானது போல மனுஷன் கைகளால் பணிவிடை கொள்கிறதும் இல்லை. பார்த்தீங்களா? எல்லாருக்குமே ஜீவனை கொடுக்கிற அவர். நல்ல வார்த்தைகளை கரெக்டாக கவனிங்க. வசனத்தில் நம்ம எங்கேயும் வெளியில் போக போகிறது கிடையாது. வசனம் தான் நமக்கு ஆண்டவுடைய எண்ணங்கள். அதனால் நம்ம அதுக்குள்ளே நிற்கிறோம். அப்போது எல்லாருக்கும் ஜீவனை கொடுக்குற அவர் அப்படின்னு சொல்லும் பொழுது முதல்ல இந்த பூமியில் ஒரு மனிதனுக்கு ஒரு உயிர் கொடுத்தார். அந்த மனிதன் தான் ஆதாம் அப்படின்னு நமக்கு தெரியும். பாருங்க, ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். தேவனாகிய கர்த்தர் மனுஷனை பூமியின் மண்ணினாலே உருவாக்கி ஜீவ சுவாசத்தை அவன் ஆசியிலே ஊதினார், மனுஷன் ஜீவ ஆத்துமா ஆனான். அப்போ ஒவ்வொரு மனிதனுக்குமே உயிர் கொடுத்தவர் அந்த தெய்வம் தான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்க பவுல் சொல்றாரு. அப்ப பவுலுடைய ஒவ்வொரு வார்த்தைகளும் ஆழமாக படிக்க வேண்டிய வார்த்தைகள். காரணம் என்னன்னா, இது அன்னோன் காட்.
அறியப்படாத தெய்வம். அப்ப அறியப்படாத தெய்வத்துடைய வல்லமைகள், அவருடைய தகுதிகள், அவருடைய ஞானம், அவருடைய இவ்வளோ பெரிய ஆச்சரியமான உண்மைகள் எப்படிலாம் இருக்குன்றது தான் இங்கே பவுல் நம்ம சொல்ல விரும்புகிறான்றதை இப்போ நம்ம கவனிக்கிறோம். புரிஞ்சுங்களா? அன்புக்குரிய சகோதரிகளே, அவர் எல்லாத்துக்கும் உயிர் கொடுத்துக்காக நம்ம கவனிக்கும் பொழுது முதல்ல மனிதனுக்கு உயிர் கொடுத்தாருன்னு படித்தோம் இல்லையா? அந்த மனிதன் பின்னாடி வந்த நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு ஒரு முன் அடையாளம். பாருங்க, ரோமர் 5ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். ரோமர் 5ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். அப்படி இருந்தும் மரணமானது ஆதாம் முதல் மோசே வரைக்கும் ஆதாமின் மீறுதலுக்கு ஒப்பாய் பாவம் செய்யாதவர்களையும் ஆண்டு கொண்டது. அந்த ஆதாம் பின்பு வந்தவருக்கு முன் அடையாளமானவன். பாத்தீங்களா? அந்த ஆதாம் பின்னாடி வந்தவர் யாரு? பிந்தின ஆதாம் ஆகிய நம்முடைய உயிராகிய கிறிஸ்துவானவர், நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. அவருக்கு ஆதாம் முன்னடையாளம் அப்படின்னு சொல்லும் பொழுது ஆதாமுக்கு உயிர் கொடுத்தவர் தான் பின்னாடி வந்தவருக்கும் உயிர் கொடுத்தாராம். படிக்கலாமா? பாருங்க, எபிரேயர் 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். எபிரேயர் 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். எப்படி எனில், நீர் என்னுடைய குமாரன், இன்று நான் உம்மை ஜெனிப்பித்தேன் என்றும். பாருங்க, இந்த வசனத்துல நம்முடைய ஆண்டவர் சரியான ஒரு அடையாளத்தை காமிக்கிறான்றதை நமக்கு புரிய வைக்கிறார். என்ன சொல்ல வராருன்னு சரி பார்த்தீங்கன்னா, முன்னாடி ஒருத்தர் வந்தார் இல்லையா, ஆதாம். அவருக்கு யாருக்கு அடையாளம்னா பின்னாடி வந்த நம்முடைய ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவுக்கு அடையாளம் இல்லையா? அவன் முன்னாடி வந்தவருக்கு உயிர் கொடுத்தவர் தான் பின்னாடி வந்தவருக்கு உயிர் கொடுத்தார் அப்படின்றதுக்கு தான் வசனம் படிக்க வந்தோம் இல்லையா? அப்படி படிக்கும் பொழுது என்ன சொல்றாருன்னா, நீர் என்னுடைய குமாரன். சொல்றது யாரு? அன்னோன் காட், அறியப்படாத தெய்வம். அவர் சொல்றாரு, நீங்க யாரு? ஏற்கனவே பவுல் அறிமுகப்படுத்தினார் இல்லையா, நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவருடைய உயிர்த்தெழுதல். அப்போ நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை பார்த்து உண்மை தெய்வம், அன்னோன் காட், அவர் சொல்றாரா, நீர்தான் என்னுடைய குமாரன், நான் தான் உங்களை ஜெனிப்பித்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லும் பொழுது, இந்த ஜெனிப்பித்திருக்கிறேன் வார்த்தையுடைய அர்த்தங்களை அநேகர் தவறாக புரிஞ்சுக்கிறாங்க. நீங்கள் எந்த டிக்ஷனரி வேணாலும் போட்டு பாருங்க, சரியான வார்த்தை கொடுத்துருப்பாங்க. பீகெட், பிகாட்டன், பீகெட்டல் கொடுத்துருப்பாங்க. அப்படின்னா பிரிங்கிங் இன்டு எக்ஸிஸ்டன்ஸ்னு அர்த்தம், ஒரு உயிரை வெளியே கொண்டு வருது. அப்போ நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்கு ஜீவன், அவருக்கு ஜீவன் கொடுத்தவர் தான் அன்னோன் காட். புரிஞ்சுங்களா? இப்போ இதுதான் பவுலுடைய ஸ்ட்ராங்கஸ்ட் டாக்ட்ரின். இதுதான், இந்த உண்மைகள் தான் உங்களுக்கு தெரியாமல் நீங்கள் ஞானிகளாக இருக்கிறீங்கன்றதை பவுல் சொல்லி அவர்களை பைத்தியக்காரர்கள் சொல்லி தேவன் சொன்னதை நினைப்போட்டு காமிச்சார் நம்ம கிட்ட. புரிஞ்சுங்களா? இப்போ அப்போஸ்தலர் கண்டினியூ பண்ணுங்க. அப்போஸ்தலர் 17ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். மனுஷ ஜாதியான சகல ஜனங்களையும் அவர் ஒரே ரத்தத்தினாலே தோன்ற பண்ணி பூமியின் மீதெங்கும் குடியிருக்க செய்து முன் தீர்மானிக்கப்பட்ட காலங்களையும் அவர்கள் குடியிருப்பின் எல்லைகளையும் குறித்திருக்கிறார். பார்த்தீங்களா? இந்த ஒரு ஏத்தேன்ஸ் இருக்கக்கூடிய மக்கள் கிட்ட அடுத்த முக்கியமான ஒரு விஷயத்தை உள்ள கொண்டு போறார். என்ன கொண்டு போறாருன்னா, ஒரு மனுஷன் மூலமாக தான் ஒட்டுமொத்த உலக ஜனங்களையும் உண்டாக்கியிருக்கிறார். அன்னோன் காட், அறியப்படாத தெய்வம். அந்த ஒரு மனுஷன் யாரு? ஆதாம் சொல்லக்கூடிய அந்த ஒரு மனுஷன் மூலமாக தான். ஏன்னா அந்த மனுஷனுக்கு உயிர் கொடுத்த நோக்கமே இந்த பூமியில தோன்றக்கூடிய ஒவ்வொரு மனிதனுமே நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுடைய சாயலுக்கு ஒப்பாக வரணும் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக தான் அந்த முதல் மனிதனாகிய ஆதாமை அவர் உருவாக்கினாராம். இந்த ஞானத்தை உலக பிரகாரமாக இருக்கக்கூடிய அந்த ஏத்தென்ஸ் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கிறாரு. நீங்கள் என்ன நினச்சிட்டு இருக்கீங்க? உலகத்தில் ஜனங்கள் இருக்கிறாங்க, நீங்கள் வந்திருக்கீங்க, ஏத்தென்ஸ் மக்களில் உங்களுக்கு ஞானம் இருக்கு நினச்சிட்டு இருக்கீங்க. நீங்கள் எல்லாருமே அந்த உண்மை தெய்வத்தினுடைய உருவாக்குதல் மூலமாக வந்தவர்கள், நானும் அப்படி தான் வந்திருக்கின்றதை அங்கே சொல்வார். சரிங்களா? படிங்க. அப்போஸ்தலர் 17ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். மனுஷ ஜாதியான சகல ஜனங்களையும் அவர் ஒரே ரத்தத்தினாலே தோன்ற பண்ணி. அது பார்த்துட்டோம், ஒரே ரத்தத்தினால் தோன்ற பண்ணி. அப்படின்னா அந்த ரத்தம்ன்றது ஆங்கிலத்தில் இருக்காது, அதனால தான் ஆங்கில வேதாந்தத்தை தேவைப்படுறவங்க கம்பேர் பண்ணி பார்த்துக்கோங்க. சரியாக தான் இருக்கும் எல்லா இடத்துலையுமே. பொருள் சரிங்களா, வார்த்தைகள் மாறி இருக்கும், பொருள் கரெக்டாக இருக்கும். அப்போ அந்த ஒரே ரத்தத்தினால் சொல்லும் பொழுது ஒரே ஒரு மனிதன் ஆதாம் மூலமாக தான் ஒட்டுமொத்த ஜனங்களையும் உருவாக்கி உலகத்தில் கொண்டு போயிட்டு இருக்காரு. பூமியின் மீதெங்கும் குடியிருக்க செய்து. பாத்தீங்களா? பூமியின் மீதெங்கும் குடியிருக்க செய்து. அப்போ என்ன உள்ள கொண்டு போற தெரியுதா பவுலிங்க? நீங்க நம்ம ஞானின்னு சொல்லிட்டு இருக்கீங்களே, உலகத்துல ஒவ்வொரு செய்கையுமே ஒவ்வொரு அசைவுமே உண்மை தெய்வத்துக்கு தெரியாம நடக்கிறதே கிடையாது. உங்களுக்கு புரியுதா அப்படின்னு ஏதென்ஸ் மக்களை பார்த்து கேட்கிறாரு. அடுத்தது, முன் தீர்மானிக்கப்பட்ட காலங்களையும். பாத்தீங்களா? எவ்ரிதிங் இஸ் டிசைன்டு அப்படின்றார்.
இதெல்லாம் அவருடைய கரத்தில் இருக்கக்கூடிய காரியங்கள். அதனால தான் அவருடைய ஞானம் எவ்வளோ பரிசு அப்படின்றார். பாருங்க, ரோமர் 11ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம். ரோமர் 11ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம். தேவனுடைய ஐஸ்வர்யம், ஞானம், அறிவு என்பவரின் ஆழம் எவ்வளவாய் இருக்கிறது. பாத்தீங்களா, இதை ரோமன்ஸ்க்கு எழுதும் பொழுது அங்க சொன்னார். ஆனா இந்த ஏத்தேன்ஸ் மக்கள்கிட்ட பேசும் பொழுது அப்படி சொல்லாம ஆண்டவருடைய மகத்துவமான செயல்களை விரிவாக காமிக்கும் பொழுது என்ன சொல்ல வர்றாருன்னா, உங்களுடைய ஞானங்கள் ஒண்ணுமே கிடையாது. புரியுதுங்களா? அப்ப அவருடைய ஞானத்தை ஆராய்ந்து அறிய முடியாது. நீங்க ஆதியாகமத்துல 11ஆம் அதிகாரம்லாம் படிச்சு பாருங்க. ஜெனசிஸ்ல 11th சாப்டர் படிச்சு பார்த்தீங்கன்னா ஜனங்கள் எப்படி பழுகி பெருகினாங்கன்னு எழுதப்பட்டிருக்கும் இல்லையா? இது எல்லாமே உண்மை தெய்வத்தினுடைய ஞானத்துக்கு உட்பட்ட காரியங்கள். யார் யார் எந்த இடத்துல உலகத்துல எந்த மூலையில எப்படி வாழும் தீர்மானித்தது அவர். அதனால நீங்க இன்னைக்கு ஏதோ ஒரு ஊர்ல இருக்கலாம், அமெரிக்காவில் இருக்கலாம், இல்ல மலேசியாவில் இருக்கலாம், நீங்க எங்க வேணா இருக்கலாம், சென்னையில் இருக்கலாம், இல்லை எவ்வளோ சிட்டிஸ் இருக்கு இல்லையா, எங்கே வேணா இருக்கலாம். யார் யார் எங்கே இருக்குன்ற முடிவு பண்ணுறது அவர் முடிவு பண்ணியிருக்கார். அந்த ஞானம் உங்களுக்கு தெரியுமான்றதா பவுலுடைய கேள்விகள். அந்த ஞானமுடைய அன்னோன் காட், அறியப்படாத தெய்வம் உங்களுக்கு தெரியல அப்படின்றார். படிங்க. முன் தீர்மானிக்கப்பட்ட காலங்களையும் அவர்கள் குடியிருப்பின் எல்லைகளையும் குறித்திருக்கிறார். பார்த்தீங்களா, குடியிருப்பின் எல்லைகளையும் குறித்திருக்கிறார். புரிஞ்சுங்களா? இதெல்லாம் நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்க. அது என்ன குடியிருப்பின் எல்லைகள்? யோசிச்சு பாருங்க, நிறைய விஷயங்கள் கிடைக்கும். படிங்க. 27ஆம் வசனம். கர்த்தராகிய தம்மை அவர்கள் தடவையாகிலும் கண்டுபிடிக்கத்தக்கதாக. பாத்தீங்களா, ஆங்கில வேதாந்தத்தை படிச்சு பாருங்க, இந்த மாதிரி இருக்காது. புரிஞ்சுங்களா? அப்போ கர்த்தராகிய அவரை யாரு மேல காமிச்சார் இல்லையா, வல்லமை உள்ள ஞானமுள்ள அறியப்படாத தெய்வம். அந்த தெய்வம் தான் அவரை பத்தி தான் இங்க பேசிட்டு இருக்காரு. அவரை தடவையாகிலும் தேடி பார்க்கத்தக்கதாக சொல்லும் பொழுது அப்படி இருக்காது. ஆங்கிலத்தில் சரியான புரிந்து கொள்ளுதல் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அவரை தேடுகிறவர்கள் கண்டடைவார்கள். ரொம்ப தூரத்தில் கிடையாது. ஏன்னா அவர் பரலோகத்தில் இருக்காருன்னு சொல்லும் பொழுது அப்பேற்பட்ட தேவனை புரிஞ்சிக்க முடியாதுன்னு சொல்லி அநேகர் நினைச்சனால தான் தம்முடைய குமாரனை கொடுத்தாரு பூமியில். அவர் என்னை கண்டவன் பிதாவை கண்டான்னு சொல்லி காமிச்சார். அதனால் ரொம்ப தூரம்லாம் கிடையாது. நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை புரிந்து கொள்ளுங்கள், அவரை அனுப்பினவரை யாருன்னு சொல்லி நீங்கள் எளிமையாக புரிந்து கொள்ள முடியும்னு சொல்லி காமிச்சார். அதனால என்னை கண்டவன் என்னையே பார்த்தன்னு சொன்னார் ஆண்டவர், சொல்லல என்னை கண்டவன் பிதாவை கண்டான்னு சொன்னார். ஏன்னா பிதாவுடைய தன்மைகள் அந்த மாதிரி உங்களால் புரிஞ்சுக்க முடியாது. நான் அவரை வெளிப்படுத்துகிறேன். எப்படி வெளிப்படுத்துகிறேன்? அவருடைய நீதி, அவருடைய ஞானம், அவருடைய அன்பு, வல்லமை, இந்த குணாதிசயங்களை நம்முடைய ஆண்டவர் இந்த உலகத்தில் காண்பிக்கும் பொழுது, ஓ இப்படிதான் பிதா இருப்பாரா, அப்படிதான் புரிஞ்சுக்கிறமே தவிர இவர் தான் பிதா. பைபிள்ல எங்கேயுமே அந்த மாதிரி எழுதப்படவில்லை, நம்ம ஆண்டவர் சொல்லவும் இல்லை அந்த மாதிரி. புரிஞ்சுங்களா? அதனால தான் இங்க பவுல் தெளிவுபடுத்தி காமிக்கிறாரு, அன்னோன் காட், ஸ்டில் அன்னோன் காட் உலகத்துக்கு. ஆனா யார் தேடுறாங்களோ, அதுதான் இந்த வசனம் சொல்லுது, யார் தேடுறாங்களோ அவர்களுக்கு அவர் தன்னை வெளிப்படுத்துவார் நம்முடைய ஆண்டவர் மூலமாக. புரிஞ்சுங்களா? அதான் பாருங்க, எரேமியால ஒரு அருமையான வசனம் இருக்குது. எரேமியா 23ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தின் லைனா படிங்க. எரேமியா 23ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம் முதல். நான் சமீபத்திற்கு மாத்திரமா தேவன். பாத்தீங்களா, நான் சமீபத்திற்கு மாத்திரமா தேவன் இல்லையே, தூரத்திற்கும் தேவன் அல்லவா என்று கர்த்தர் சொல்கிறார். எவனாகிலும் தன்னை நான் காணாதபடிக்கு மறைவிடங்களில் ஒளித்து கொள்ள கூடுமோ என்று கர்த்தர் சொல்கிறார். பாத்தீங்களா, ஏன் சொல்றாருன்னா, யாராவது நீங்க ஒளிஞ்சிக்க முடியுமா அப்படின்னா முடியாது. ஏன்னா என்னுடைய ஞானம் எல்லா இடத்துலையும் ஒர்க் பண்ணும். நான் ரொம்ப ஈஸியா உங்ககிட்ட வந்துருவேன். நீங்க தேடுங்கள் கண்டடைவீர்கள். காரணம் என்ன? பவுலுடைய நோக்கம் என்ன? நாம் எல்லாருக்கும் ஒரே பிதா. பாருங்க, மல்கியா 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். மல்கியா 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். நாம் எல்லாருக்கும் ஒரே பிதா இல்லையோ? அது என்ன நம்ம எல்லாருக்கும் ஒரே பிதா? நாம எல்லாருனா யார் யாரு? ஒட்டுமொத்த உலகமும். அந்த உலகத்தை உண்டாக்கின நம்முடைய ஆண்டவர் இருக்கார் இல்லையா, அவர் சுயமாக உண்டாக்கவில்லை, அவருக்கு ஒருத்தர் சொல்லி உண்டாக்கியிருக்கார். புரிஞ்சுங்களா? அப்படின்னா நம்முடைய ஆண்டவர், உலகம், இவங்க ரெண்டு பேருக்குமே ஒரே பிதா. வாசிக்கலாமா? பாருங்க, எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். எப்படி எனில்
பரிசுத்தம் செய்கிறவரும். எப்படி தெரியுமா? பரிசுத்தம் செய்கிறவரும். நம்மளை யார் பரிசுத்தம் செய்கிறது? நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. எப்படி? அவருடைய விலையேறப்பட்ட ரத்தத்தினால நாம் பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கோம் சொல்லிட்டாரா? எப்படி எனில் பரிசுத்தம் செய்கிறவரும் பரிசுத்தம் செய்யப்படுகிறவர்களும் ஆகிய யாவரும். யாரை பரிசுத்தம் செய்யறாரு? நம்மளை செய்யறாரு, உலகத்தின் மக்களை செய்யறாரு. கரெக்டா? யார் செய்யறது? நம்முடைய ஆண்டவர். யாரை செய்யறது? நம்மளை செய்யறாரு. கிளியர்? அடுத்தது, ஒருவராலே உண்டாயிருக்கிறார்கள். ஒருவராலே உண்டாகியிருக்கிறார்கள். புரிஞ்சுங்களா? அதனால தான் நம்ம எல்லாருக்கும் ஒரே பிதா. நாம எல்லாரும் யாரு? நம்முடைய ஆண்டவர். நாம எல்லாருக்கும் ஒரே பிதா. அந்த பிதா தான் அன்னோன் காட், அறியப்படாத தெய்வம். இப்ப தெரிஞ்சுங்களா உங்களுக்கு? அப்படின்னு தான் பவுலுடைய தாழ்மையான வேண்டுகோள். புரிஞ்சுங்களா? படிங்க. அப்போஸ்தலர் 17ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். கர்த்தராகிய தம்மை அவர்கள் தடவியாகிலும் கண்டுபிடிக்கத்தக்கதாக. அப்படின்னு என்ன அர்த்தம்னா ஈஸிலி ரீச்சபிள் அப்படின்னு சொல்லி அர்த்தம். அதனால தான் அதிகாலையிலே என்னை தேடுகிறவன் கண்டடைவான். அதை பார்ப்பாங்களா சொல்லல, புரிந்து கொள்ளுவார்கள். நல்ல கவனிங்க அன்புக்குரிய சகோதரர்களே, உலகத்தில் கூடிய ஹையஸ்ட் விஸ்டம் கண்டுபிடிக்க முடியல. அதனால கிறிஸ்தவர்கள் மனித ஞானத்தோடு அணுகினார்கள் என்று சொன்னோம் அப்படின்னா கட்டாயமாக கண்டுபிடிக்க முடியாது. ஆண்டவரே உங்களுடைய சித்தம் என்ன? எனக்கு உயிர் கொடுத்துருக்கீங்க, உங்களை தெரியப்படுத்துங்க ஆண்டவரே சொன்னீங்கன்னா இங்க சொன்னதை புரிய வைப்பார் ஆண்டவர். சரிங்களா? வேற எந்த மனிதனுமே தேவையில்லை. வேதம் நீங்க வாசிங்க, நீங்க கண்டுபிடிங்க. வாழ்க்கை உங்களது, உயிர் அவரது. அவ்வளவுதான். படிங்க. அவர் நம்மில் ஒருவருக்கும் தூரமானவர் அல்லவே. அடுத்தது, ஏனெனில் அவருக்குள் நாம் பிழைக்கிறோம், அசைகிறோம், இருக்கிறோம். பாத்தீங்களா? ஏனெனில் அவருக்குள் நாம் பிழைக்கிறோம், இருக்கிறோம், அசைகிறோம். அப்படின்னா நம்முடைய உயிர்ல ஒவ்வொரு அசைவுமே அவருடைய சித்தம் இல்லாமல் நடக்காது. இதெல்லாம் என்ன வார்த்தை? எவ்வளோ டைம் கேட்டிருக்கோம் இல்லையா அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே? பயம் பயம் பயம். ஆனால் வார்த்தைகளில் எவ்வளோ வல்லமை இருக்கு பார்த்தீங்களா? என்னுடைய உயிரில் ஒவ்வொரு மாற்றங்களும் அவர் நினைச்சாதான் நடக்கும்னு சொல்லி காமிக்கிறார். மரணமா நடக்கட்டும். வாழ்ந்திருக்காரே அப்போஸ்தலனாகிய பவுல். பார்த்தீங்களா? எங்கிருந்து பேசுறாரு? மார்ஸ் மேடை. புரியுதுங்களா? என்ன அர்த்தம்? மரணத்தின் நடுவில் இருந்து ஜீவனுக்குரிய காரியங்களை பேசிட்டு இருக்கார். இன்னைக்கு நாமளும் அதே மாதிரிதான். உலகத்துக்குள்ள மரணம் இருக்குது. என்ன மரணம்? ஆதாம் பண்ண கீழ்ப்படியான மரணம். உலகம் ஃபுல்லாவே மார்ஸ் மேடை தான். புரியுதுங்களா? அதுக்குள்ளதான் ஜீவனுக்கு ஜீவனாக வாழ்ந்து காமிக்கணும். அதுதான் கிறிஸ்தனுடைய உண்மையான வாழ்க்கை. படிங்க. 28ஆம் வசனம். ஏனெனில் அவருக்குள் நாம் பிழைக்கிறோம், அசைகிறோம், இருக்கிறோம். அப்படியே உங்கள் புலவர்களிலும் சிலர் நாம் அவருடைய சந்ததியார் என்று சொல்லி இருக்கிறார்கள். பாத்தீங்களா? டச் பண்றார் லைட்டா. உங்களுடைய போயிட்ஸ் கூட என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நிறைய புலவர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்க கூட பேசியிருக்கிறாங்க அப்படின்றார். அவங்களுக்கு கடவுள் யாருன்னு தெரியாது, பட் அவருடைய வல்லமையை குறித்து அவங்க பேசியிருக்காங்களாம். ஏன்னா உலகத்தில் நிறைய பேர் சொல்கிறாங்க இல்லையா, ஏதோ ஒரு வல்லமை இருக்குன்னு சொல்கிறாங்கல்ல, எல்லாத்துக்கும் மேலே இருக்குன்னு சொல்கிறாங்கல்ல, அந்த மாதிரி அவங்களுடைய நிறைய போயிட்ஸ் கூட பேசியிருக்கன்றதை அங்கே சொல்கிறார். அடுத்தது 29ஆம் வசனம். நாம் தேவனுடைய சந்ததியார் இருக்க மனுஷருடைய சித்திர வேலையினாலும் யுக்தியினாலும் உருவாக்கின பொன், வெள்ளி, கல் இவைகளுக்கு தெய்வம் ஒப்பாய் இருக்கும் என்று நாம் நினைக்கலாம். பாருங்க, ஞானம் பீக்ல போயிட்டு இருக்குது பவுல் கிட்ட. நாம் தேவனுடைய சந்ததி, we are offspring of God அப்படின்றார். அப்ப ஒரே தேவன் இருக்கார், அவர் அன்னோன் காட். அவர் யார்னா நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை உருவாக்கினவர். அப்ப இந்த பாடத்துல முக்கியமான நோக்கமே லார்ட்ஸ் காட், கர்த்தரின் தெய்வம் யார் அப்படின்றது தான். கர்த்தரே தெய்வம்ன்றதை இப்ப நம்ம பவுலிங்க சொல்ல வரல, அது வேற வசனம், அது அர்த்தமும் வேற. ஆனா பவுல் சொல்றது கர்த்தரின் தெய்வம். அப்ப கர்த்தர் யாரா? நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து, அவருடைய தெய்வம் அவர்தான். இப்ப நாம் பார்த்துட்டு கூடிய அன்னோன் காட். அன்புக்குரிய சகோதரர்களே, மகிழ்ச்சிக்குரிய சந்தோஷத்துக்குரிய ஒரு காரியங்கள் பவுல் சொல்றாரு பாருங்க. எபேசியர் 1ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். எபேசியர் 1ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் தேவனும். பாத்தீங்களா? நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்துவினுடைய தேவன் இருக்கார் சொன்னாரா? 2 கொரிந்தியர்ல 11ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம். 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம். என்றென்றைக்கும் ஸ்தோத்திரிக்கப்பட்ட தேவனும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவுமானவர். பாத்தீங்களா? இந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம்? நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் தேவன் பிதா சொன்னாரா?
அப்ப அன்புக்குரிய சகோதரர்களே, அவர் என்ன பண்ண மாட்டாராம்? படிங்க. என்றென்றைக்கும் ஸ்தோத்திரிக்கப்பட்ட தேவனும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவுமானவர் நான் பொய் சொல்லுகிறது இல்லை என்று அறிவார். பாத்தீங்களா, பவுல் சொல்றார், நான் பொய் சொல்லுகிறது இல்லை என்று அறிவார். நாங்களும் பொய் சொல்லுகிறது இல்லை அப்படின்னு தான் அவர் அறிவார். அன்புக்குரிய சகோதரர்களே, இது என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இல்லை. ஏற்கனவே இருக்கக்கூடிய உண்மைகளை தெளிவுபடுத்தி காமிக்கிறார். அன்னோன் காட், அறியப்படாத தெய்வம் இருக்கிறார். அவர் யாருன்னா லார்ட்ஸ் காட், கர்த்தரின் தெய்வம். புரிஞ்சுங்களா? கர்த்தர் யாருன்னா நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து, அவரை உண்டாக்கின தெய்வம் தான் அன்னோன் காட் அப்படின்றார். அதனால வி ஆர் ஆஃப்ஸ்பிரிங், அவருடைய சந்ததி நாம. அப்படி இருக்கும் பொழுது நீங்கள் என்ன தெரியுமா பண்ணக்கூடாது பாருங்க. ஏசாயா 46ஆம் அதிகாரம் 5-8 வசனங்கள் வாசிங்க. ஏசாயா 46ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் முதல், யாருக்கு என்னை சாயலும் சமமுமாக்கி. பாத்தீங்களா, யாருக்கு என்னை சாயலும் சமமா நீங்க ஆக்குவீங்க அப்படின்றார். யாருக்கு நான் ஒப்பாகும்படிக்கு என்னை ஒப்பிடுவீர்கள், யாருக்கு என்ன ஈக்குவல் பண்ணுவீங்க அப்படின்றார். பையில் இருக்கிற பொன்னை கொட்டி. பாத்தீங்களா, ரொம்ப டேஞ்சரஸ் வசனம் பைபிள்ல இது. பையிலக்கூடிய ஒருத்தவங்க பொண்ணை கொட்டுறாங்களா, வெள்ளியை தராசில் நிறுத்து, வெள்ளியை தராசில நிறுத்துறாங்க, தட்டானுடனே கூலி பொறித்துக் கொள்கிறார்கள். இதெல்லாம் விளக்கம் ஆழமாக கவனிக்க ஆரம்பிச்சோம்னா கிறிஸ்தவர்கள் கிறிஸ்தவா இருக்க மாட்டாங்க, கிறிஸ்துவாக மாறிடுவாங்க. சரிங்களா? நீங்களே கவனிங்க, படிங்க. அவன் ஒரு தெய்வத்தை உண்டாக்குகிறான், அதை வணங்கி பணிந்து கொள்ளுகிறார்கள். அதை தோளின் மேல் எடுத்து அதை சுமந்து அதை அதன் ஸ்தானத்திலே வைக்கிறார்கள். அங்கே அது நிற்கும், தன் இடத்தை விட்டு அசையாது. ஒருவன் அதை நோக்கி கூப்பிட்டால் அது மறு உத்தரவு கொடுக்கிறதும் இல்லை, அவன் இக்கட்டை நீக்கி அவனை ரட்சிக்கிறதும் இல்லை. இதை நினைத்து புருஷராயிருங்கள், இதை நினைத்து புருஷராயிருங்கள், ஆணாயிருங்கன்னு சொல்ல வரல. இதை நினைத்து தைரியமா வல்லமையுள்ள ஆண்டவருடைய ஒரு படைப்பாக பூமியில் இருங்கன்னு சொல்லி காமிக்கிறார். இதான் அர்த்தமே தவிர வேற அர்த்தம் கிடையாது. புரிஞ்சுங்களா? நாம் நீங்க எல்லாருமே ஆண்டவருடைய படைப்பு. நாம் இந்த உலகத்தில் மிகவும் கனத்துக்குரியவர்கள், கிறிஸ்தவர்கள் மகிமைக்குரியவர்கள். நாம் கிறிஸ்தவர்கள் மறந்துடக்கூடாது. அப்படின்னா நாம் ஆண்டவருடைய படைப்பு. இப்பேற்பட்ட படைப்பு ஏசாயா 46:5-8 வரைக்கும் படிச்சது மாதிரி சிந்தனைகளை உள்ள கொண்டு போகவே கூடாது. உலகத்தில் செய்கிறாங்க, நாம் செய்யக்கூடாது. நாம் அவருடைய சந்ததி. பவுலுடைய உண்மையான நேர்மையான வார்த்தையில் இதுதான். தொடர்ந்து பவுல் படிங்க. அப்போஸ்தலர் 17ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம், அறியாமை உள்ள காலங்களை. பாத்தீங்களா அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அறியாமையில் உள்ள காலங்களை. அப்ப இதுக்கு முன்னாடி நாம எப்படி வேணா இருந்திருக்கலாம். ஆனா உண்மைகள் இப்பொழுது பவுல் மூலமாக தெளிவாக நம்முடைய இருதயங்களில் கேட்கும்படியாக செய்துட்டார். அப்படி செய்யும் பொழுது அறியப்படாத தெய்வம் இருக்காரு. அவர் யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா லார்ட்ஸ் காட். இந்த ஒரு வார்த்தையை மறக்கக்கூடாது. கர்த்தரின் தெய்வம் அப்படின்றார். அப்ப நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு உயிர் கொடுத்தவர். புரிஞ்சுங்களா? அப்போ அப்பேற்பட்ட தேவனை தான் நீங்கள் தெரியாமல் தொழுது கொண்டிருக்கிறீர்கள் அப்படின்னு சொல்லி ஏதென்ஸ் மக்களுக்கு சொன்னார். இன்றைக்கி நாமும் அதுதான் சொல்கிறோம். நாம் கிறிஸ்தவர்கள் தெரியாமையே தொழுது கொண்டிருக்கிறார்கள். அப்போ அவருடைய வல்லமைகளை இன்னும் அதிகமாக காமிச்சிருக்காரு. டைம் கிடைக்கிற நேரத்தில் தெரிஞ்சுக்கணும் விரும்புகிறவங்க என்னோட காஸ்பல் சொசைட்டி நீங்கள் தொடர்பு கொள்ளுங்கள், கட்டாயமாக நம்ம தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? தொடர்ந்து படிங்க. அப்போஸ்தலர் 17ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம், அறியாமை உள்ள காலங்களை தேவன் காணாதவர் போல் இருந்தார், இப்பொழுதோ மனம் திரும்ப வேண்டும் என்று எங்கும் உள்ள மனுஷர் எல்லாருக்கும் கட்டளையிடுகிறார். மறந்துடக்கூடாது. எங்கிருந்து பேசுறாரு? மரணத்தின் நடுவில் மாஸ் மேடை. நமக்கு எது மாஸ் மேடை? உலகம். ஏன்னா உலகம் ஃபுல்லா மரணத்துக்குள்ள இருக்குது. அதே நேரத்தில் இங்க தப்பா பேசாம கொன்றுவாங்க, பரவாயில்ல உயிர் போகட்டும். இப்போ பவுல் பேசுற வார்த்தையை கவனிச்சீங்களா? அந்த ஏதென்ஸ் மக்கள் நடுவில் நின்று கட்டளையாக ஆண்டவர் கொடுத்திருக்கிறார் அப்படின்றார். புரிஞ்சுங்களா? என்ன கட்டளை? லார்ட்ஸ் காட், கர்த்தரின் தெய்வம் இருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு யாரும் தெரியல, இன்னும் புரியல, தெளிவா சொல்லிட்டுமான்றார். பாருங்க பவுல், படிங்க. 31ஆம் வசனம், மேலும் ஒரு நாளை குறித்திருக்கிறார். மேலும் ஒரு நாளை குறித்திருக்கிறார். அது என்ன ஒரு நாள்? படிக்கலாமா? 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் வாசிங்க. 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம், பிரியமானவர்களே, கர்த்தருக்கு ஒரு நாள் 1000 வருஷம் போலவும். பாத்தீங்களா? மேலும் ஒரு நாளை குறித்திருக்கிறார் சொல்லும் பொழுது பவுலுடைய ஞானங்கள் உள்ள இருக்குது. அதை வெளியே இப்ப எடுத்திருக்காரு நம்முடைய ஆண்டவர் இந்த பேதுரு வசனத்தின் மூலமாக. ஒரு நாள் என்பது 1000 வருஷம். எவ்வளவு ஞானம் பாத்தீங்களா? நமக்கு ஒரு நாள் 24 மணி நேரம். ஆண்டவருடைய பார்வையில் இதுக்கு நம்ம பின்னாடி நிறைய படிக்கலாம். சரிங்களா? ஒரு நாள் என்பது 1000 வருடம் அப்படின்றார்.
அப்போது எவ்வளோ ஞானம் அடங்கியிருக்கு பார்த்தீங்கன்னா உள்ள. அப்போ சொல்கிறாரு, 1000 ஆண்டு அரசாட்சி ஒன்று வரப்போகுது, அப்போது எல்லா ஜனங்களையும் நான் நியாயம் தீர்ப்பேன்றார். மறுபடியும் படிங்க. அப்போஸ்தலர் 17ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம். மேலும் ஒரு நாளை குறித்திருக்கிறார், அதிலே அவர் தாம் நியமித்த மனுஷனை கொண்டு. பார்த்தீங்களா என்ன சொல்ல வராருன்னு புரியுதுங்க அன்புக்குரிய சகோதரர்களே? மகிழ்ச்சியோடு இருதயத்தை திறந்து நல்லா கேளுங்க. தாம் நியமித்த மனுஷனை கொண்டு. அந்த மனுஷன் யாருன்னா, ஏற்கனவே பவுல் அறிமுகப்படுத்தினார் இல்லையா, உலகத்துடைய ஹையஸ்ட் விஸ்டம் உள்ள மக்கள் மத்தியில் என்ன அறிமுகப்படுத்தினாரு? படிங்க தொடர்ந்து. பூலோகத்தை நீதியாய் நியாய்ந்திருப்பார் அந்த மனுஷனை எந்த மனுஷன்? மரித்தோரிலிருந்து எழுப்பினதினாலே அது நிச்சயத்தை எல்லாருக்கும் விளங்க பண்ணினார் என்றார். பாத்தீங்களா, உண்மை தெய்வம் என்ன பண்ணிருக்காரு அப்படின்னா, மரித்தோரிலிருந்து ஒருத்தர் எழுப்பியிருக்காராம். பாருங்க, ரோமர் 10ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். ரோமர் 10ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் என்னவென்றால், கர்த்தராகிய இயேசுவை நீ உன் வாயினாலே அறிக்கையிட்டு தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று உன் இருதயத்திலே விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவார். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நல்லா தெளிவா கவனிச்சுக்கோங்க. ஒவ்வொரு கிறிஸ்தவனும் நானும் முதற்கொண்டு கவனிக்கணும். நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மரிச்சிட்டார், மரணத்துக்குள்ள உள்ள போயிட்டாரு. நிலைமை என்ன பாருங்க. பிரசங்கில 9ஆம் அதிகாரத்துல 5ஆம் வசனம் வாசிக்கலாம். பிரசங்கி 9ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். உயிரோடு இருக்கிறவர்கள் தாங்கள் மரிப்பதை அறிவார்களே, மரித்தவர்கள் ஒன்றும் அறியார்கள். மரித்தவர்கள் ஒன்றும் அறியார்கள்னா மரணத்தை சந்திச்சிட்டாங்க அப்படின்னா ஒண்ணுமே கிடையாதான். பாருங்க, அதிலே 10ஆம் வசனம் வாசிங்க. பிரசங்கி 9ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். செய்யும்படி உன் கைக்கு நேரிடுகிறது எதுவோ அதை உன் பலத்தோடு செய், நீ போகிற பாதாளத்திலே செய்கையும் வித்தையும் அறிவும் ஞானமும் இல்லையே. பாத்தீங்களா, நீ போகிற பாதாளத்துல மரணத்துக்குள்ள செய்கை வித்தை அறிவு ஞானம் எதுவுமே கிடையாது. ஏன் இந்த வசனத்தை இப்போ படிச்சிங்க சகோதரரே அப்படின்னு கேட்டிங்கன்னா, அப்போஸ்தலர் 17 நம்ம படித்தோம் இல்லையா, அங்கே சொல்கிறார், நான் ஒரு மனுஷனை எலும்பு பண்ணியிருக்கேன். எங்கேருந்து? மரணத்திலிருந்து. அப்போ மரணத்துக்குள்ளே போனது யார்? நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மரித்தார். மரிச்சார்ல, உயிர்த்தெல் தான்றது ரெண்டாவது. முதல்ல மரிச்சார் இல்லையா, மரணத்துக்குள்ள போயிட்டாங்கன்னா சட்டம் பொதுவானது. புரிஞ்சுங்களா? அப்படி உள்ளே போகும் பொழுது செய்கை வித்தை அறிவு ஞானம் எதுவுமே கிடையாது. அப்போ நம்முடைய ஆண்டவர் இந்த பூமியில் வந்து மரித்தார், முடிஞ்சிருச்சு எல்லாமே. அவரால் மறுபடியும் எழுந்துக்க முடியாது. அதனால தான் நம்ம எல்லாருமே புரிஞ்சுக்கின்றதுக்காகவே அவர் சொல்லிட்டே போனார். என்ன பண்ணார்னா, பிதாவே என்னுடைய உயிரை என்னுடைய ஆவியை உங்க கருத்தை கொடுக்கிறேன். ஏன் தெரியுமா? இந்த பூமியில எந்த மனுஷனுமே என்னை எழுப்பவே முடியாது, என்னாலையும் எழுந்து வர முடியாது, உங்களால மட்டும்தான் எழுப்ப முடியும் அப்படின்னு சொன்னார். இங்க பிரிச்சார். எங்க அப்பா வேற, அவர் தான் உலகம் இன்னைக்கு வரைக்கும் புரியாம இருக்குது. அன்னோன் காட், புரியாத தெய்வம், புரிந்து கொள்ள முடியாத தெய்வம் கிடையாது. புரிஞ்சுங்களா? அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, உலகத்தில் இவ்வளோ பெரிய ஞானமுள்ள ஜனங்களுக்கே புரியல, நம்முடைய ஆண்டவர் நமக்கு புரிய வச்சிருக்காரு. புரிஞ்சுங்களா? அப்போது இந்த அப்போஸ்தல வசனத்தில் என்ன சொன்னார்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அந்த மனுஷனை, எந்த மனுஷனை, இந்த பூமியில் ஒரு மனுஷனை வந்து தன் உயிரை குறித்து மரணத்துக்குள்ள போனார் இல்லையா, அந்த மனுஷனை உண்மை தெய்வம், அன்னோன் காட், அறியப்படாத தெய்வம் எழுப்பியிருக்காராம். அந்த தெய்வம்தான் உலகத்தினுடைய தெய்வம். அந்த தெய்வம்தான் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவனுடைய தெய்வம். அவரை தெரியாமல் தான் உலகம் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. அன்புக்குரிய சகோதரர்களே, இனி நாம் அப்படி இருக்கக்கூடாதுக்காக தான் இந்த உண்மைகளை சொல்லிக் கொடுத்திருக்காரு. மார்ஸ் மேடை சாதாரண விஷயம் அல்ல. தொடர்ந்து படிங்க. அப்போஸ்தலர் 17ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம். மரித்தோரின் உயிர்த்தெழுதலை குறித்து அவர்கள் கேட்டபொழுது சிலர் இகழ்ந்தார்கள், சிலர் நீ சொல்லுகிறதை இன்னொரு வேளை கேட்போம் என்றார்கள். ரெண்டு விஷயம் தான் நடக்கும். சில பேர் இகழ்வார்கள். இந்த பாடத்தை கேட்கும்போது கூட சில பேர் பண்ணலாம், தப்பே கிடையாது. அவருடைய உணர்வுகள் ஆண்டவர் மதிக்கிறாரு, நாமளும் மதிக்கிறோம். இகழ்கிறவங்க இகழட்டும், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. சில பேர் இது நப்பா அப்புறம் கேட்டுக்கலான்னு வாங்க, பரவாயில்ல. சுவிசேஷ அறிவிப்பது எங்கள் மேல் விழுந்த கடமைகள். இப்படி இருக்க பவுல் அவர்களை விட்டு போய்விட்டார். பார்த்தீங்களா? இப்படி இருக்க பவுலுடைய ஊழியங்கள் முடியுது. என்ன சொல்லணும் வந்தார், சொல்லிட்டாரு, போயிட்டாரு. சில பேர் விசுவாசித்து உள்ளே வந்துட்டாங்க. சரிங்களா? பாடம் முடிஞ்சது. அன்புக்குரிய சகோதரர்களே, இன்றைக்கி நாம் பார்த்த பாடத்தினுடைய தலைப்பு மார்ஸ் மேடை.
என்ன ஒரு உண்மை உள்ள மறைஞ்சிருந்தது அப்படின்னு சொல்லி கவனிக்கும் பொழுது அறியப்படாத தெய்வம், அன்னோன் காட். அந்த அறியப்படாத தெய்வம் யாருன்னா சிம்பிளாக புரிஞ்சுக்கலாம், நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய தெய்வம். அவர் தான் அன்னோன் காட். அவரை பற்றி இன்னும் ஆழமான விசேஷமான காரியங்கள் ஆதியாமத்திலிருந்து வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் இருக்குது பைபிளில். அதனால் இந்த உண்மைகளை இப்போ நான் பகிர்ந்துக்கும் போது இவங்களா அப்படின்னு எண்ணங்கள்லாம் உருவாக வேண்டிய அவசியமே கிடையாது. புரிஞ்சுங்களா? நாங்கள் யாருமே கிடையாது, நாங்கள் அற்பமான ஊழியக்காரர்கள், அவ்வளோதான். புரிஞ்சுங்களா? அப்போஸ்தலனாகிய பவுலுடைய உண்மைகளை பகிர்ந்து கொள்ளும்படியான வாய்ப்புகளை கொடுத்தாரு. அதனால் கடைசியாக அந்த வசனத்தை நம்ம கவனிக்கலாம் பாருங்க. எபேசியர் 1:17. எபேசியர் 1:17 நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் தேவனும் மகிமையின் பிதாவுமானவர். பாத்தீங்களா? நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய தெய்வம். ஒன்று கிளியரா? அடுத்தது 2 கொரிந்தியர்ல 11:36. 2 கொரிந்தியர் 11:31 என்றென்றைக்கும் ஸ்தோத்திரிக்கப்பட்ட தேவனும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவுமானவர். பாத்தீங்களா? என்றென்றைக்கும் அவர்தான். பிரைஸ் தி லார்ட் சொல்றோம் இல்லையா? அர்த்தம் புரியணும். பிரைஸ் காட் அர்த்தம் புரியணும். அப்படி சொல்லும் பொழுது நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினுடைய பிதா, ஃபாதர் ஆஃப் லார்ட் ஜீசஸ் கிரைஸ்ட் அப்படின்னு சொல்லி முடிக்கிறாரு. இதுதான் இந்த மார்ஸ்மேனுடைய உண்மையான விளக்கன்றதை மறந்துடக்கூடாது. அப்போ அப்போஸ்தலனாகிய பவுல் மரணத்தின் நடுவில் இருந்து ஜீவனை வெளியே காமிச்சார். இன்னைக்கு நாமளும் மார்ஸ் மேடையாக இந்த உலகத்தில் நிற்கிறோம். ஜீவனை அடையாளப்படுத்தணும் அப்படின்னா நமக்கு தெரிய வேண்டிய ஒரே ஒரு உண்மை, நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை பற்றிய ஆழமான அதிசயமான மகிழ்ச்சியான உண்மைகள். அந்த உண்மைகளை தெரிந்து கொள்ளும் பொழுதுதான் நாம் இந்த அறியப்படாத தேவனை புரிந்து கொள்ள முடியுமே தவிர இல்லை முடியாதுன்றதான் வேதத்தினுடைய காரியங்கள். அப்போ மார்ஸ் மேடையில் தெரிந்து கொண்டது லார்ட்ஸ் காட் யார் அப்படின்னு தெரிந்து கொண்டோம். கர்த்தரின் தெய்வம் யாருன்னா இயேசு கிறிஸ்துவுக்கு, நம்முடைய ஆண்டவருக்கு உயிர் கொடுத்தவர் ஒருத்தர் இருக்கிறார் அப்படின்றது தான் இன்றைக்கி பாடம். அப்போ அவரை யாருன்னு தெரியணும்னு சொல்லி ஆசைப்பட்டீங்கன்னா தொடர்ந்து நீங்கள் எங்களுடைய பாடங்களை வசனத்தின் மூலமாக நீங்கள் கேட்கும் பொழுது தெரிந்து கொண்டு ஜீவனுக்குள் பரலோகத்துக்குள் பிரவேசிக்க ஆண்டவர் தாமே கிருபை செய்வாராக. ஆமென்.